சரிவாம் பிறந்தும் உடனே ஆதரவு. முதலமைச்சராக இருந்தவருக்கு என்ன இருந்துச்சு? எல்லா எண்ணமும் எப்பொழுது ஆச்சாரியம் வருவான், குருநாதன் வருவான். அம்மா சோறு போடுவா, அப்பா படிக்க வைப்பாரு, வித்யா குரு கல்வியை தருவாரு, ஞான குரு ஞானத்தை தருவார். நம பார்வதி பதயே நம சிவகாமி ஜெகதம்பிகே தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம சுந்தரேஸ்வரிய ஸ்ரீமன் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியுடைய பெரும் கருணை கிருபா கடாட்சத்தினாலே இன்றைய தினம் புரோதி வருஷத்தினுடைய சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டு அன்று சிதம்பரேஸ்வருடைய கிருப்பையாலே, சிதம்பரேஸ்வருடைய ஆக்னியினாலே, சிதம்பரேசன் என்கின்ற அவருடைய பெயரால் நடத்தப்படுகின்ற, அவரால் இயக்கப்படுகின்ற சிதம்பரேச சத்சங்கத்தினுடைய ஆன்மீக சொற்பொழிவு விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நமது சத்சங்கம் 2004 நம்ம ஆண்டோர்கள் சான்றோர்கள் சத் விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சபைக்கு சத்சங்கம் என்று பெயர். அதனை நாம் நடராஜனுடைய டைரக்ஷன்ல நம்ம செஞ்சுட்டு வரோம். அதனுடைய ஒரு பகுதியாக போன வருஷம் ஒரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையில நம்ம எல்லாரும் கூடி என்னென்ன சந்தேகங்களோ அதற்கான விடைகளை காணக்கூடிய ஒரு இன்டராக்ஷன் சத்சங்கமாக நடத்தினோம். அது இப்போ போன ஏப்ரல் ஆரம்பிச்சு இப்போ 2024 மார்ச் 9 வரை 2வது சனிக்கிழமை சுபூர்த்தி ஆகிடுச்சு. அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது 2வது சனியில் திருவாதிரை சொற்பொழிவு இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது. அதில் இப்போ இந்த சித்திரை முதல் கொண்டு பங்குனி மாதம் வரை ஒவ்வொரு ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்திலே நாம் நடராஜரை பற்றி அவர் எவ்வாறு நமக்கு தலைப்பு கொடுக்கிறாரோ அந்த வகையிலே அவரை அனுபவிக்கிறோம். அதனுடைய முதல் நிகழ்வாக இந்த எதிரும் அந்த பேர் சொன்னாலே அப்படிங்கிற மாதிரி சிங்கப்பட்டியார் சிங்கப்பட்டியார் சிங்கப்பட்டியார்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சைவத்தினுடைய பழம் எதை தொட்டாலும் பேசுகிறதுல இன்னைக்கு நம்ம சைவத்துக்கு ஒரு பிரமாணமாக ஒரு பழமாக சைவத்தை உலகமெல்லாம் பரப்பி வரக்கூடிய குழுத்தலை ஸ்ரீ போட்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மதிப்பிற்குரிய ஐயா குழுத்தலை ராமலிங்கி அவர்கள் இங்கே எதுவும் நமக்கு இங்கே வந்திருக்கிறார். என்ன ஒரு பெரிய பிடினாக்கா இது சபையில இது யார் யாரெல்லாம் என்னன்னு சொல்லும் போது யாரை பேனல் வைக்கலாம் அப்படின்னு நடராஜ சமையல் நம்ம தியானம் பண்ணி பண்ணும்போது 4 பேர் வந்தா. அப்புறம் குந்தி சுவாமிகள் நான் நிறைய போது ரசிச்சிருக்கேன் அவருடைய சைவ சொற்பொழிவுலாம். அதனால அவரை கூப்பிடலான்னு போனா நம்ம நம்பர்லாம் இல்லை, வாட்ஸ்அப்ல தேடி கண்டுபிடிச்சு பண்ணினோம். அவருடைய தவப்புல ஸ்ரீமான் மாணிக்க வாசன் அவர்கள் எடுத்தார். எடுத்து ஐயா கொடுத்தார். ஐயா பேசினார். சொன்னோன்னே அதான் நான் தயாரிக்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த சிதம்பர சத்சங்கத்துல இந்த சித்திரை வருஷம் பண்டிகை சுவாமி படிச்சிருக்கார். நம்பெருமான் நடராஜ பெருமான் அவருக்கு வருவதற்கு படிச்சிருக்கார். அதை நம்ம கல்வியா நம்மளெல்லாம் பயன்படுத்திருக்கார். அவர் வந்திருக்கார். அவருடைய சொற்பொழிவை நம்மெல்லாம் சிறப்பாக கேட்கிறோம். நம்ம சத்சங்கத்தினுடைய முதல் நோக்கமாக நம்ம சத்சங்கத்தில் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கோம். எதிர்த்து வைக்கணும் அந்த முதல்ல ஓம் பிரணவ தியானத்தோட தொடங்குறது. அதனால நம்ம ஒரு 5 டைம்ஸ் ஓம் சொல்லுவோம். எல்லாருமே அமைதியா மனசுல ஒன்றுபடுத்தி சொல்லுவோம். அப்ப நமக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் சிவத்தை சித்திக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வரும்னு சத்சங்கத்துல இவ்வளவு மாதிரி ஆண்டோர்களும் சொல்லி வச்சிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் சத்சங்கத்துக்கு பிரணவ தியானம் ஓம் 5 டைம்ஸ். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் ஓம் பற்றி எப்படின்னா ஓம் சொல்லி லிப்ஸ் க்ளோஸ் ஆகணும்.
அந்த நாசி வழியா ஒரு காற்று சுத்த காற்று வந்து வெளியில போகும், அசுத்த காற்று வெளியில போகும், சுத்த காற்று வெளியில வரும். அது ஓம் பிரணவ தியானம் படிக்கிறது. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு வந்து சுவாமியுடைய ஆசீர்வாத சிறப்பு செய்யப்படும். அப்போ சைவத்திற்கு பிரவாகம் வந்து நம்ம கேட்கிறோம். நடராஜா திருச்சி கம்பரம் ஓம் பிரணவ தியானம் மாதிரி இது வரவேற்புரை. நம்ம சிதம்பர சத்சங்கத்தினுடைய இந்த ஆன்மீக சொற்ப விழாவிற்கு இன்னும் சொல்ல போனால் சிறப்பு விருந்தினராக வந்து இங்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமான் குளித்தலை ஐயாவுடைய சிங்கம்பட்டி ஐயாவுடைய ரமணி ஐயாவுடைய சொற்பொழிவு எங்க வந்தாலும் கேட்கப்படுது. இன்னும் சொல்ல போனா அந்த பவானி ஈரோடு அந்த பக்கத்துல ரொம்ப பிரபலமா இருக்கு. அதனால அந்த ஐயாவுக்கு உள்ள பவானியிலிருந்து அவருக்காகவே வந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட அடியார் கூட்டத்தை சமரசத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். அதோடு நடராஜனை காதலாகி கஷ்டி கண்ணீர் மல்கி வேண்டக்கூடிய சிதம்பரம் நடராஜ பக்தர்கள் நடராஜரை பற்றியும் மாணிக்கவாசகரை பற்றியும் இங்கு பேசப்படுகிறது என்று சொன்னவுடன் அவர்களாலே தாமாக வந்து எழுந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆண்டோர்கள் சான்றோர்கள் எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அத்துணை பேரையும் நமது ஸ்ரீ சிதம்பரேச சத்சங்கத்தின் சார்பாக வருக 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 விழாவினை சிறப்பித்து தருக தருக என்று சொல்லி இப்போது ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இதனை நமது சகோதரர் தியாகப்பா தீட்சிதர் முன்னிலை வைத்து வேத கோஷத்துடன் செய்வார்கள். இந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் உள்ளே அழைக்கிறோம். இந்த சிறப்பு செஞ்சோட அந்த சத்சங்கத்தில் ரொம்ப இருக்காங்க. அப்படியே ஒரு குரூப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயா மேடைக்கு வருவாங்க. சிசுவா நடராஜா இப்பொழுது நடராஜனுடைய சிறப்பு. இந்த சத்சங்க அன்பர்களெல்லாம் இங்கே அழைக்கிறோம். மிஸ்டர் ஜெயராமன், மிஸ்டர் சுரேஷ், ஆனந்தியா, சரவணன், பேச போறாங்க. இருக்கிறோம். விழாவின் நிலையில நம்முடைய சிதம்பர சபாநாயகர் செகண்டரி அவர்கள் வந்து ஆசிரியர் செந்தாமரை பூம்பதத்தில் கிண்கிணி சிலம்பு கலந்தாட, செந்தாமரை பூம்பதத்தில் கிண்கிணி சிலம்பு கலந்தாட, திருவரை நாக உதரபந்தன செம்பட்டுடையாட, பைந்தார் பூவின் பலவகை மாலை பதக்கம் ஒளி வீச,
பவளத் திருவுடம்பதனிற் புரிநூல் பளிச்சென்று ஒளி மின்ன சிந்தாமணி நவரத்ன கிரீடம் சிரத்தில் ஒளி வீச திகழ் திரு யானை முகவயனக்கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனைத் தந்தருள் வானோர் பணிகோவே மலையான் மகளுடன் சிறகிரிநாதன் மகிழும் விநாயகனே. நிறுத்தஞ்செய வல்லவரில் சிவன் போல் உண்டோ நின்று காண வல்லவரில் உமை போல் உண்டோ பொருத்தி வைக்க பதஞ்சலி புலியைப் போல பூவுலகில் முனிவர் உண்டோ போற்றி செய்ய அறுத்தமுள திருமுறை போல் நூலும் உண்டோ அரிச்சிக்க தில்லைவாழ் அந்தனர் போல் உண்டோ கருத்துள்ள சைவம் போல் சமயம் உண்டோ காசினியில் எங்குமே இல்லை இல்லை. காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகமா மணிமன்றில் நடனஞ்செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல். காசினியில் இவரைப் போல் யாரும் இல்லை வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாம் விமலனார் செய்கின்ற நடனங்கண்டு கூட்டினார் குஞ்சித பதத்தில் அன்பு குலவி அவர் பதந்தொழுது கூடுவோமே. உண்டால்தான் இன்பவரும் உலகில் உள்ள மிக்க சுவை பொருள்கள் எல்லாம் உண்டால்தான் இன்பவரும் உலகில் உள்ள மிக்க சுவை பொருள்கள் எல்லாம் கண்டாலே இன்பவரும் கனகசபை திருநடனம் கண்டு வாரீர். உண்டால்தான் இன்பவரும் உலகில் உள்ள மிக்க சுவை பொருள்கள் எல்லாம் கண்டாலே இன்பவரும் கனகசபை திருநடனம் கண்டு வாரீர். வண்டார் பூங்குழலறிவை உருவாக நின்று நடமகிழ்ந்து காண மண்டாந்தான் இடர்தீரச் செய்து வைத்த இரு முனிவர் வரந்தான் என்னே. தில்லைவாழ் அந்தணர்கள் வாழ்க தில்லைவாழ் அந்தணர்கள் வாழ்க நல்ல திருச்சிற்றம்பலம் வாழ்க தினமும் மன்றில் நல்ல திரு நடனஞ்சி சுவாமி வாழ்க நங்கை சிவகாமி திரு நயனம் வாழ்க எல்லையிலா தவமுடைய பதஞ்சலி மாமுனிவன் இன்பமுள புலி முனியும் பொன்மயனும் வாழ்க செல்வமெனும் திருநீரும் அஞ்செழுத்தும் வாழ்க சிவனடியார் திருக்கூட்டம் வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரையில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேனே. பூதங்கள் ஐந்தாயே புலனாயே பொருளாயி பேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமயனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. ஏ திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதை சிற்சவேசா பதஞ்சலி வியாக்கிரபாதால் திருவடி வாழ்க தில்லைவாழ் அந்தணர்கள் திருவடி வாழ்க சைவ சமய சந்தானாச்சாரியர்கள் திருவடி வாழ்க சிவனடியார் திருக்கூட்டம் வாழ்க.
அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று குரோதி வருஷம் சித்திரை மாதம் முதல் நாளாக இருக்கின்ற இந்த நாளிலே எல்லா தலத்துக்கும் முதல் தலமாக இருக்கின்ற இந்த தலத்திலே எல்லா திருமேனிக்கும் முதலாக இருக்கின்ற நடராஜ திருமேனி இருக்கின்ற இந்த தலத்திலே எல்லா அந்தணர்களுக்கும் முதலாக இருக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கின்ற இந்த தலத்திலே எல்லா புவனங்களுக்கும் முதலாக இருக்கின்ற தில்லைவனத்திலே வருஷத்திலேயே முதல் நாளாக இருக்கிற இன்று திருவாசகத்திலே கண்டபத்து என்கின்ற ஒரு ஞான பூஷை நிகழ திருவருள் ஊட்டியுள்ளது. கண்டபத்து கண்டபத்து சிவபெருமானை கண்டவர்கள் எத்தனையோ ஞானிகள். அதிகமாக கண்டவர் மாணிக்க வாசகர். குருவாக கண்டாரு, குதிரை சேவகனாக கண்டாரு, மஞ்சு மக்கர ஒட்டனாக கண்டாரு, அப்புறம் எழுத்தாளனாகவும் கண்டார். விடமுண்ட கண்டனை கண்டவர் தம்முள் மிக்கவன் வாதிய பாதவூர் வேதியன்தானே. இருநூத்தி 24 புவனங்களுக்கும் மூலதானமாக இருப்பது சிதம்பரம். 224 புவனங்களுக்கும் இது மாதிரி புவனங்கள் 224. அத்தனை தலங்களுக்கு மூலமாக முதலாக இருப்பது சிதம்பரம். அந்த பதிமுன் தில்லைவனம் அதுதே. இந்த லைட்டை நிறுத்திருப்பா, இந்த லைட்டை நிறுத்தி. அது ரைட், இப்போ நல்லா இருக்கு. அந்த பதிமுன் தில்லைவனம் அகுதே புவன அனைத்தினுக்கும் முந்த கிளறும் தெய்வத்தலம், அதனால் மூலத்தானமதான். இந்த புவிக்கு நாப்பன, இந்த புவிக்கு நாப்பனா நடு நடு நடு. பூமிக்கு அண்டத்திலே இருதயம் சிதம்பரம், அண்டத்திலே இருதயம் சிதம்பரம், பிண்டத்திலே இருதயம் சிதம்பரம். இங்கேயும் ஆடுறாரு, வெளியிலையும் ஆடுறாரு. எல்லா உயிருக்குள்ளேயும் ஆடுறாரா, வெளியிலையும் ஆடுறாரு. இங்கே பிண்டத்தில் ஆடலைன்னா இது இயங்காது, வெளியில ஆடலைன்னா உலகம் இயங்காது. உலகம் இயங்குவதற்காக வெளியில் ஆடுறாரு, உயிர்கள் இயங்குவதற்காக உள்ளே ஆடுறாரு. ஆடாடாடாட தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாய். அது பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவத்தில் பாடியிருக்கிறேன். ஆடுகின்றான் ஆடுகின்றான் என்று சொல்வீர், ஆடுகின்றான் ஆடுகின்றான் என்று சொல்வீர், ஆதாயம் இல்லாமல் ஆடமாட்டான். புரியுதா? ஆதாயம் இல்லாமல் ஆடுவானா? என்ன ஆதாயம்? பாடுகின்ற நால்வர் முதலாக இங்கே பலமுள்ள பெரியோர்கள் இருப்பதாலே ஆடுகின்றான். இப்போது அறிந்துள்ளேரே. ஆட்டக்காரனுக்கு பாட்டுக்காரன் வேணும், ஆட்டக்காரனுக்கு பாட்டுக்காரன். பாடுகின்ற நால்வர் முதலாக இங்கே பலமுள்ள பெரியோர்கள் இருப்பதாலே ஆடுகின்றான். இப்போது அறிந்துள்ளீரே. ஆதலால் இது நல்ல சமயம் அன்பு. இது என்ன? எது நல்ல சமயம்? இது நல்ல சமயம், இது நல்ல சமயம். சைவ சமயம் நல்ல சமயம். ஆதலால் இது நல்ல சமயம் என்றும் வாடுகின்ற நமக்கு இன்பம் அடையத் தந்த மாமுனிவர் இருவரையும் வாழ்த்துவோமே. அதனாலே எல்லா புவனங்களுக்கும் பலன் தருவது சிதம்பரத்தில் நடக்கிற பூஷையினாலே. சிதம்பரத்தில் நடராசாவுக்கு நடக்கிற பூஷா பலன்தான் எல்லா நாட்டுக்கும் எல்லா உலகங்களுக்கும் ஏற்றுமதி ஆகுது. கொஞ்சம் கவனமாக கேட்குறீங்களா? பூசை இல்லைன்னா உலகம் வாழாது, சிவபூசை இல்லையானால் உலகம் வாழாது.
பூஷா பலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பூஷா பலம். பூசையினால தான் உலகம் வாழ்கிறது. பூசை இல்லையானால் உலகம் வாழாது. அந்த பூசை எங்கே நடக்கிறது? தமிழ்நாட்டிலே அதிகமாக நடக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறதுல அந்த பூஜாபலத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டு உயிர்களுக்கு வழங்குகின்ற தானம் சிதம்பரம். சிதம்பரத்தில் நடக்கிற பூசையினால்தான் எல்லா உலகமும் வாழ்கிறது. அதே வாயு சங்கீதையிலே உபமன்யு பகவான் கிருஷ்ண பகவானுக்கு சொல்றார், தீட்சை பண்ணி வச்சு, கிருஷ்ணா வேரில் தண்ணீர் ஊற்றினா மரம் முழுவதும் தழைக்கும். வேரில் தண்ணீர் ஊற்றினா, வேரிலே தண்ணீர் ஊற்றினால் மரம் முழுவதும் தழைக்கும். அதே போல சிவபெருமான பூஜை பண்ணினா உலகம் முழுவதும் தழைக்கும். வேரினை தென்னீர் வார்த்திட தருவின் கொம்புகள் மிக தழைப்பது போர் தாரணி கொன்றை அண்ணலை பூசை செய்திடில் உலகலாம் தழைக்கும். வாயு சங்கீத வாயு. ஏர்வர வாதலான் மணி வண்ணா இறைவனை பூசி என்று உரைத்தான். பாரொடு விண்ணும் புகழ்ந்தெடு தேத்தி பணியுப மன்னியூ வென்பான் என்பது வாயு சங்கீதம். அதனாலே எல்லா பிறவிகளிலும் உயர்ந்தது மனித பிறவி. எல்லா நாட்டிலும் சிறந்தது தமிழ்நாடு. தமிழ்நாடு 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 தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே சோழ நாடு சிறந்தது. தமிழ்நாட்டிலே சோழ நாடு. தமிழ்நாடுன்னா பாண்டி நாடு, சேர நாடு, சோழ நாடு. சேர சோழ பாண்டி. எல்லா நாட்டிலும் சிறந்தது எதுவென்று கேட்டால் சோழ நாடு. அது என்ன காரணம்? சுவாமி ஆடுறபடினார். எங்கே ஆடுகிறாரு? சோழ நாட்டில். அதை தில்ல புராணத்தில் பாடி இருக்கிறேன். தாண்டவன் செய்ய தக்க நாடு இது வேணும், தாண்டவன் செய்ய தக்க நாடு இது வேணும். நீண்டவன் காணா நிமலன் விரும்பி ஆண்டருள் செய்ய நின்று ஆடினான் எனில், ஆண்டருள் செய்ய நின்று ஆடினான் எனில் பூண்டவன் நாட்டின் நீர் புகழ முடியும். அதனாலே எல்லா புவனங்களிலும் உயர்ந்தது பூலோகம், பூலோகத்தில் உயர்ந்தது தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் உயர்ந்தது சோழ நாடு. தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம். தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம். தமிழ்நாடு பத்தரை மாற்று தங்கம். என்ன காரணம்? தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதாலே. தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதாலே தமிழ்நாடு பத்தரை மாற்று தங்கம். தமிழ்நாட்டின் பெருமையினை சான்றோர் நன்றாக சாற்றியுள்ளார், பொதுவாக சாற்றியுள்ளார், பொதுவாக சாற்றியுள்ளார். தமிழ்நாட்டின் திவத்தால சகல நாடும் வாழ்வதென்றால் உப்புண்டோ சாற்றுவீர். ஆகையினாலே இப்படிப்பட்ட பிறவியும், இப்படிப்பட்ட சைவ சமயமும், இப்படிப்பட்ட தேசமும், இந்த மாதிரி சுவாமியும் கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப அரியதாக இருக்கிறது எளியதாக கிடைச்சிருக்கு. அரியதாக இருப்பது எளியதாக. அதனாலே இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம். ஆதிரையானே பேர். சிவபெருமானுக்கு ஆதிரையான் என்றே பெயர். ஆதரினால் ஆதரித்த அம்மான் தன்னை என்பது கூட அப்பர் தேவாரம். திருவாதிரை விழா இங்கே அதிகமாக சிறப்பாக நடக்கும். விழா செய்வதிலே, சுவாமிக்கு வழிபாடு செய்வதிலே, பூஜை செய்வதிலே தில்லைவாழந்தனர்களை போல உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனால தான் அந்த பதஞ்சலி வியாக்கரபாத மகத்துவத்திலே அரிச்சிக்க தில்லைவாழ் அந்தனர் போல் உண்டோ விளங்குதா? சாமியே அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த காட்சியை பார்க்கறதே அவங்களுக்கு ஆசை ஆசை ஆசை. அவர்களை தரிசனம் பண்ணினா, அவங்களை தரிசனம் பண்ணினா சிவபெருமானுடைய அருள் எளிதாக கிடைச்சிடும். ஒன்று சொல்லட்டா,
காசியிலே பிரம்மதேவர் அந்தர்வேதியிலே யாகம் பண்ணினார். பிரமா யாகம் பண்ணினார். அந்த யாகத்துக்கு தேவர்களையும் எல்லாம் வரவழைச்சிருந்தார். அதற்கு மேலே பரமா தன்னுடைய புத்திரனாகிய நாரதர் அனுப்பிச்சு தில்லைவாழ் அந்தணர்கள் வர அழைச்சிக்கிட்டு வான்னு அனுப்பிச்சார். அவங்க வந்தாத்தான் யாகமே பூர்த்தி ஆகும், அவங்கள அழைச்சிக்கிட்டு வான்னு சொன்னாங்க. பரமா சொன்னார். அதுக்காக நாரதர் தில்லைவாழ் அந்தணர்களை அழைத்தார். அவங்க சொல்லிட்டாங்க, இந்த நடராசாவுடைய இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறத விட அந்த யாகம் எங்களுக்கு பெருசு இல்லை, அதனால் நாங்கள் வரமாட்டோம், எங்கள் பேரை சொல்லி யாகத்தில் ஆகுதி பண்ணிருட்டாங்க தில்லைவாழந்தர். அது அப்படியே போய் நாரதர் சொன்னார் அப்பா கிட்ட, பரமா கிட்ட. ஐயோ அவங்க வரலன்னா நாம் யாகம் பண்ணி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு பரமாவே வந்துட்டாருங்க. எங்கே? சிதம்பரம். பரமா பதஞ்சலி வியாக்கரபாதரை பாராட்டி இந்த மாதிரி திருவடியை தேடினேன் கிடைக்கல. பரமா சொல்கிறாரு, எங்கள் அப்பா திருவடியை தேடினார் கிடைக்கல, நான் முடிய தேடினேன் கிடைக்கல, இப்போ இங்கே அந்த சாமியை ஆட வச்சு விட்டீங்க, அந்த சாமியை முடியையும் பார்க்குறான் அடியையும் பார்க்குறான். ஆகையினாலே இந்த அந்தணர்களை யாகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லி பிரம்மா பதஞ்சலி வியாக்கரபாதர்கிட்ட சிபாரிசு பண்ண சொன்னார். அப்புறம் அதன் பிறகு பதஞ்சலி வியாக்கரபாதர் நீங்கள் யாகத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்க. அப்புறம் தான் தில்லைவாழந்தர்கள் காசிக்கு சென்று யாகத்தை செய்தார்கள். அப்படி செய்து அதன் பிறகு இரண்யவன்மனை கௌட தேசத்துக்கு போய் சொல்லி அங்கிருந்து திரவியங்களை கொண்டு வர சொல்லி வரும்போது தில்லைவாழ் அந்தரர் 3000 பேரையும் அழைச்சிக்கிட்டு வான்னு உத்தரவு போட்டிருந்தார். காசியில் இருக்கிறாங்க 3000 பேரை அழைச்சிக்கிட்டு வான்னு இரண்யவன்மனுக்கு உத்தரவு போட்டார் வியாக்கரபாதர். அதே மாதிரி 3000 அந்தணர்களுக்கு 3000 தேர் பண்ணி கொடுத்தானா இரண்யவன். 3000 தேரில் 3000 பேர்த்தை அழைச்சிக்கிட்டு வந்தான். வடமேற்கில் தில்லைக்கு வடமேற்கு திக்கில் நிறுத்தி 3000 பேர்த்தை எண்ணினா ஒருத்தர் இல்லையா. 2999 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் இல்லையா. ஐயோ, இந்த ஒருத்தருக்கு சமானமா உலகத்திலேயே இல்லையே, இந்த ஒருத்தருக்கு சமானமா உலகத்திலேயே இல்லையே, நாம் வியாக்கரபாதர்கிட்ட பதஞ்சலிட்ட போய் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கவலைப்பட்டா இரண்யவன்மன். அவன் கவலைப்பட்டதை பார்த்து நடராசா என்ன பண்ணாரு, அன்பனே கவலைப்படாது, அந்த ஒரு ஆள் இல்லைங்கிறையில அந்த ஆளை என்ன சேர்த்துக்கொண்டாரு. 3000 அந்தணர்களிலே நடராசா ஒருத்தர். 3000 பேர்த்துல ஒருத்தர் இல்லையில அந்த அந்த குறையை என்ன சேர்த்துக்கொண்டார். சாமியும் அவங்களும் ஒண்ணு. என்ன பெருமைப்பா. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற அந்தணர்களுக்கெல்லாம் தலைமையாக இருப்பவர்கள் இந்த அந்தணர்கள். விளங்குத என்ன காரணம்? எல்லா தலத்துக்கும் மூத்ததாக இருப்பதனாலே எல்லாருக்கும் மூத்தவர். அதிலே இந்த சாமியை நன்றாக அனுபவித்தவர்கள் எண்ணில்லாதவர்கள், நடராசாவை அனுபவித்தவர்கள் எண்ணில்லாதவர்கள். அதில் சுந்தரமூர் சுவாமி கைலாயத்தில் இருந்தார். அவரை ஒரு காரணத்துக்காக திருத்தொண்டர் தொகை பாடுறதுக்காக நீ பூலோமியில் போய் பரடானார். திருநாவலூரில் பிறந்தார். அவருக்கு ரொம்ப விஷன மனசுக்குள்ளே நம்ம கைலாயத்தில் இருந்து சுவாமியை தினந்தோறும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோமே, தினந்தோறும் படிக்க கைலாயத்தில்ப்பா நம்மளை இந்த மாதிரி ஒரு கராமத்துக்கு அனுப்பிச்சு விட்டார். திருநாவலூர் கராமத்துக்கு அனுப்பிச்சு, கைலாயத்தில் இருந்தவர் ஒரு கராமத்துக்கு அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். இங்கே நடராஜாவை பார்த்த உடனே இங்கே வந்தது தான் நல்லதாக போச்சுன்னார். இங்கே வரலன்னா இந்த தாண்டவத்தை பார்க்க முடியுமா? கைலாயத்தில் பார்க்க முடியாதுப்பா. கைலாயத்தில் ஆடுற வேலையே கிடையாது, அங்கே கணக்கு எழுதுகிற வேலை தான். இங்கே தான் ஆடுற வேலை. தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதா என்பவாம் என்று கண்ணில் ஆனந்த அருவிநீர் சூரிய கைமலர் உச்சிமீர் குவித்து பண்ணினால் நெடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். அதனாலே மனித பிறவி கெடுதல் தானே, துன்பம் தருவது தானே, அப்படித்தானே சொல்றிய.
இல்லை இல்லை, மனித பிறவி உயர்ந்தது. எதுக்கு? எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவது. குனித்த உருவமும் குகைச்சவாயிற் குமஞ்சரிப்பும் பனித்த சடையும் பவளம்போர் மேனியர் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே. இந்த மாதிரி அது கோயில் புராணத்தில் உமாபிஷேகம். இப்போ தரிசனம் பண்ணினா முத்தி. திருவாரூரில் பிறந்தா முத்தி, காசியில் இருந்தால் முத்தி, தில்லையை தரிசனம் பண்ணா முத்தி. ஒரு பாட்டு கேட்டு பாருங்க, ஒரு பாட்டு கேட்டு பாருங்க. அது எப்படி? தில்லையில் பிறக்க முத்தி, தில்லையில் இறக்க முத்தி, தில்லையில் வசிக்க முத்தி, தில்லையை சொல்ல முத்தி, தில்லையை காண முத்தி, தில்லையை நினைக்க முத்தி, தில்லைக்கு நிகர் ஒன்றில்லை, தில்லையே நிகரதாவா. பிறந்தா முத்தி, இறந்தா முத்தி இல்லை. இங்கே பிறந்தாலும் முத்தி, இறந்தாலும் முதிச்சு, இருந்தாலும் முத்தி, நினைச்சாலும் முத்தி, சொன்னாலும் முத்தி, கண்டாலும் முத்தி. அப்படிப்பட்ட தலம். அதனால இப்படி சுவாமியை அனுபவித்தவர்கள் எண்ணில்லாதவர்கள். அதில் மாணிக்க வாசகர் அதிகமாக அனுபவிச்சோம். மாணிக்க வாசகர் அதிகம் அதிகம் அதிகம். பட்டப்பகலிலே குருந்த மர நிழலிலே இப்படி குருவடிவாகும். இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா, இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா. அது தடைபட்டு கருமால் விரமன் தடைபட்டு இன்னும் சாரவாட்டா தன்னை தந்த என்னாரமுதை விளங்குற. இடந்தவன் பறந்தவன், இடந்தவன் பரமா, இடந்தவன் விஷ்ணு, பறந்தவன் பரமா அன்னபட்சியா. இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா, எம்பிரான் பெருந்துரை இருந்திடக் கண்டான், நடந்தவன் வையை மண் சுமந்திடக் கண்டான், நண்பகல் பரியின் மீது உய்ந்திடக் கண்டான், திடமருள் கோலனர் கழுக்குன்றில் கண்டான், தில்லையில் ஆனந்த நாடகம் கண்டான், விடமுண்ட கண்டனை கண்டவர் தம்முள் மிக்கவன் வாதவூர் வேதி என்றார். கண்டவர்களிலே மிக அதிகமாக கண்டவர் மாணிக்கவர், பல வேடங்களிலே கண்டவர் மாணிக்கவர். உபதேசம் பண்ணி வச்சு இன்னும் சில நாள் இருந்து விட்டு பிறகு தில்லைக்கு வாழ்னார். தில்லைக்கு வான்னு சொன்னதை மாணிக்க வாசகர் தான். மாணிக்க வாசகரைத்தான் தில்லைக்கு வருகன்னு சொன்னது. நல்ல விளங்குதா? நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமாறுதரு பொதுவினில் வருகன ஏல என்னை இங்கொழி தருளி கீர்த்தி திருபகவன். தில்லைக்கு வருக என்று சொன்னது மாணிக்க வாசகரைத்தான். வா வா என்று என்னையும் உதலத்தை வலிந்தாண்டு. அப்படிப்பட்ட மாணிக்க வாசகர் பாண்டி நாட்டு முதலமைச்சர். பாண்டி நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கும்போது என்னமா இருக்கும்? 5 வருஷம் ஆன உடனே நான் மறுபடியும் நம்மளே முதலமைச்சராக வரணும்னு என்ன இருக்கும்? இருக்கும்போதே சேர்த்துக்கலாம்னு என்ன இருக்கும்? முதலமைச்சராக இருந்தவருக்கு என்ன இருந்துச்சு? எல்லா எண்ணமும் எப்பொழுது ஆச்சாரியன் வருவான், குருநாதன் வருவான் என்று நிற்கிறார். அம்மா சோறு போடுவா, அப்பா படிக்க வைப்பாரு, வித்யா குரு கல்வியை தருவாரு, ஞான குரு ஞானத்தை தருவார். அதனாலே குரு எப்பொழுது வருவார் என்று எண்ணியிருந்தார். அதற்காக என்ன பண்ணினாரு? மந்திரி வேலையில் இருந்து கொண்டே தினந்தோறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எப்பொழுது ஆச்சாரியன் வருவான்? ஆச்சாரியன் இல்லாமல் ஆண்டவனை அடைய முடியாது. குருவன்றி யாவருக்கும் கூட ஒன்றாது. வழங்குற அதுக்கு பொருத்தமான ஒரு காலம் வந்தது. பரிவர்த்தனை பாண்டியன் குதிரை வாங்க போச்சோன்னா, குதிரை வாங்க பரிவாரங்களோடு குதிரை வாங்க வந்தார். இங்கே கடற்கரைக்கு வந்தார். ஆவுடையார் கோயிலே குருந்த மரத்து அடியிலே வருகிற வழியிலே ஆச்சாரியனாக எழுந்தருளியிருந்தார். ஞானாசிரியனாக 999 சிவகணங்களை, கைலாயத்தில் இருக்கிற சிவகணங்களை கூட்டிகிட்டு வந்து ஆச்சாரியனாக இருந்தார். இந்த மாதிரி யாருக்கும் செய்யதில்லை. 999 சிவகணங்களை கைலாயத்தில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து குருந்த மரத்தடியிலே இந்த கையிலே சிவஞான போதம், இந்த கையிலே சின்முத்திரை, சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம், திருநீற்று கோலமணி, சிவந்த திருமேனி, நவகோடி மதியுதித்தது என்ன பிரகாசம், நல்ல குறுந்தடி நீழல்,
மாதவர்கள் சூழ சிவஞான தேசிகனாய் தென்று செய்ய நோக்கி திருவாத ஊரன்றான் வருவான் என்று எண்ணி, திருவாத ஊரன்றான் வருவான் என்றேன். சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான். திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோகம். எதுக்கு இருந்தான் காத்துக்கிட்டு? கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தான். என்ன கொடுக்க? சிவஞானத்தை கொடுக்க. அப்ப சொன்னார் சுவாமி. சாமியை கண்டாரு, ஆச்சாரியனை கண்டாரு. வாயானை மனத்தானை மனத்துன்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான். எண்ணியபடியே ஆச்சாரியன் வந்து விட்டான். திருவடியில் விழுந்தாரு, அழுதாரு. விழுந்தாரு, அழுதாரு. சுவாமி கண்ணீரை தொடச்சி விட்டாரு. சுவாமி கண்ணீரை தொடச்சி விட்டாரு. யாருக்கு? மாணிக்கவாசகர். ஞானசம்பந்தருக்கு அம்பாள் தொடச்சி விட்டு பால் ஊட்டினான். மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் தொடச்சி விட்டு செவியிலே அமுதத்தை ஊட்டினான். செவியிலே கண்ணீரை துடைத்தருளி. அப்படி கண்ணீரை துடைத்து விட்டு திருநீற்றை பூசி விட்டார். பூசப்பட்டேன் என்னடியார், திருநீரே பூசப்பட்டேன். சுண்ண வெந்நீர் அணிவித்து சிவபெருமானே திருநீர் பூசி விட்டது மாணிக்கவாசகர். அதற்கு மேலே இந்த திருக்கரத்தை தலையிலே வைத்தார். அப்புறம் உட்கார வச்சார். 2 திருவடியும் தலையில சூட்டினார் முதல்லையே. அதுக்கு மேல காதுல முத்தி பஞ்சாக்கரம். சகல தீக்கையும் அவர் ஒண்ணுமே கேட்கல. மாணிக்கவாசகர் ஒண்ணுமே கேட்கல. எல்லா தீச்சையும் உடனே பண்ணிட்டார். எனையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துடிந்து சிவமயமாயிட்டார். இப்ப என்னாச்சு? மந்திரியா வந்தாரு, சாமியார் ஆயிட்டார். மந்திரியா வந்தாரு, சாமியார் ஆகி. சிவபெருமான்கிட்ட மந்திரி போனா சாமியார் ஆக்கி விடுவார். அதனாலதான் பல மந்திரி சாமியார்கிட்ட போறது இல்லை. சாமியார் போனா மந்திரி ஆக்கிடுவார். மூர்த்தி நாயனார் சாமியார் ராஜாவாக்கி விட்டார். பாண்டி நாடு ராஜா. சேக்கிழார் அமைச்சர், முதலமைச்சர், அவரை சாமியார் ஆக்கி விட்டார். மாணிக்கவாசகர் பாண்டி நாட்டு அமைச்சர், அவரை சாமியார் ஆக்கி விட்டார். அதான் மந்திரியை சாமியார் ஆக்குவார், சாமியாரை மந்திரி ஆக்குவார். அப்ப எல்லாத்தையும் பண்ணி முத்தி பஞ்சாக்கர உபதேசம் பண்ணின உடனே என்ன ஆனார் மாணிக்கவாசகர்? எல்லாம் மறந்தார். குருநாதனை தவிர, ஆச்சாரியனை தவிர வேற ஒன்றும் தெரியல அவருக்கு. குதிரை வாங்க வந்ததெல்லாம் மறந்துட்டார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்த அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன். அப்படி புத்தி பஞ்சாக்கரம் உள்ளே போச்சு. புத்தி பஞ்சாக்கரம் உள்ளே போனது சும்மா இல்லை. அது என்ன பண்ணுச்சு? வெளியில திருவாசகமாக வந்தது. முத்தி பஞ்சாக்கரம் திருவாசகமாக வந்தது. நல்ல ஞாபகம் வச்சுங்கோ. முத்தி பஞ்சாக்கரம் திருவாசகமாக வந்தது. அதே ஒரு பாட்டு சொல்றேன் கேளுங்கோ. திருவாசகத்துக்கு தேனை உமை சொல்லுவார்கள். திருவாசகத்துக்கு தேன், திருவாசக தேன். உவமையிலா வாசகந்தான் ஒன்று உண்டு, உத்தமனார் திருக்கரத்தால் வரைந்ததாகும். சிவருமானே எழுதியது. உமை என்று தேன் ஒன்றை சொல்லுவார்கள். உற்றுப்பார், அது ஒரு வண்டு எச்சிலாகும். உமையிலால் உபதேசம் செய்ய வந்த உபதேசம் வாசகமாய் வந்ததாலே. இந்த வரியை நீங்க நல்லா அனுபவிச்சிங்கன்னா, உமையிலான் சொன்னவன் உமை இல்லாதவன். சிவருமானுக்கு ஊமை என்ன சொல்ல முடியுமா? அவன் வாசகம் சொன்ன வாசகம் ஊமை இல்லாது. அந்த வாசகத்தினால வந்த வாசகம் ஊமை இல்லாதது. ஊமையிலான் உபதேசம் செய்ய வந்த உபதேசம் வாசகமாய் வந்ததாலே உவமை திருவாசகத்திற்கு அருளே ஆகும். உணர்ந்தவர்தாம் உணர்வர், இது உண்மைதான். திருவாசகத்து உவமை திருவருள் தான். அதனாலே திருவாசகம் வந்தது. திருவாசகம் எப்படிப்பட்டதாக இருந்ததாம்?
எல்லாம் மாணிக்கம் போல இருந்ததான் சொற்கள்லாம். சொல்லலாம் மாணிக்கம் போல இருந்தது. மாணிக்கம் போல இருந்த அந்த சொல்லை அன்பு என்கின்ற நாரினாலே கோத்து, அன்பு என்கின்ற நாரினாலே மாணிக்க கற்களை கோத்து அதை அழுது திருவடியிலே சாத்தினார். அப்படி சாத்தியபடியினாலே சொல் மாணிக்கம் போல இருந்தபடியினாலே உனக்கு மாணிக்க வாசகன் என்று பெயர் தந்தேனார். பழுதிலாத சொல்மணியனை, பழுதிலாத சொல்மணியனை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கல் அழுது சாத்து அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வலுவிலாத வேர் மாணிக்க வாசகன் என்றார். திருவிளையாடல் புராணம் விளங்குகிறார். அப்படி நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, மெய்ப்பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று இந்த வாக்கியங்கள் எல்லாம் மாணிக்கம் போல இருந்தபடியினாலே உனக்கு மாணிக்க வாசகன் என்று பெயர் தந்தேனார். அதற்கு மேலே சொன்னாரு, அன்பனே, இப்ப நம்முடைய புத்திரனாகி விட்டாய், நம்முடைய புத்திரனாகி. உலகத்திலே மல பரிபாகம், மல பரிபாகம், ஆணவ மல சக்தி குறைவது பரிபாகம். மல பரிபாகம் இல்லாதவன், பக்குவம் இல்லாதவன், சிவபக்தி இல்லாதவன், சிவன் அருளிலே விருப்பம் இல்லாதவன் உலகம் பொருளை, அனித்திய பொருளை, அழியும் பொருளை வாங்குவான், அழியும் பொருளை வாங்குவான், அழியும் பொருளை வாங்குவான். பரிபாகம் இல்லாதவன் அழியும் பொருளை வாங்குவான். மல பரிபாகம் வந்து பக்குவம் வந்தவன் அழியாத பொருளை வாங்குவான். அந்த பாட்டை கேளுங்கோ. பரிபாக இல்லாதார் பரியை வாங்குவார். சின்ன வரிதான். பரிபாக இல்லாதார் பரியை வாங்குவார். பரியன்னு என்ன? குதிரை, குதிரை, குதிரை. பரிபாக இல்லாதார் பரியை வாங்குவார். பரிபாக உடைய நீ பதியை வாங்கணும். நல்லா இருக்குல்ல சாமி? ஒரே எழுத்துட்டா, அது ரீ, இது தீ. பரிபாக இல்லாதார் பரியை வாங்குவார். பரிபாகம் உடையனி பதியை வாங்கன. குருவாகி வந்தரன் கொடுக்க பெற்றனன் திருவாத ஊரன்றன் திருவடியை போற்றுவான் என்பது அந்த மாணிக்க வாசகர் தோத்திரம். ஆகையினாலே இப்படி சிவமயமாகி சிவபெருமானுடைய பரவ ஞானிகளாயிருக்கின்ற அடியார்களிலே மிக உயர்ந்தவராக ஆயினார் மாணிக்க வாசகர். தித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான், தித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான், திருவாத ஊரனும் பரிவாங்க வந்தான், எத்திக்கும் புகழவோர் அருண்மொழியை தந்தான், எல்லாம் இழந்தார் சிவம் ஒன்றே கொண்டார். பத்தி பெருங்கடல் வாசகமானது, வாக்கியம் உள்ளோர் ஓதி உணர்ந்தார், சக்தியின் இன்னருள் தானே பதிந்தது, சஞ்சலமான பரவி ஒளிந்தது. ஆகையினாலே அப்படி பல தலங்களையும் வணங்கி தில்லைக்கு எப்பொழுது போவது, தில்லைக்கு எப்பொழுது போவது என்று திருக்கழுக்குன்றம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் முதலான பல தலங்களை எல்லாம் வணங்கி தில்லைக்கு வந்தார். தில்லைக்கு வந்தார். ஆனந்த தாண்டவத்தை கண்டார். கண்ட கண்ணீர் ஓடியது, கை குவித்தது. அந்த தாண்டவத்தில் ஐக்கியமாயிட்டார். தாண்டவத்தில் ஒன்றாக ஆகிவிட்டார். அதான் 5 பேர் அறிவும் கண்களே உள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்துவிகமையாக இந்துவாழ் சடையான் ஆடு ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி மாறிலா மகிழ்ச்சியில் வளர்ந்தார். சுவாமி வேற, இவர் வேறையா இல்லை. இப்போ நம்ம வேறையா இருப்போம், சாமி வேறையா இருப்பார். அப்படித்தானே நம்ம இருந்து ஆகணும். பக்குவ காலம் வரையிலும் சாமி வேறையா இருப்பார், நம்ம வேறையா இருப்போம். நீ வேறு அனாது இருக்க, நான் வேறு அனாது இருக்க, நேராக வாழ்வதற்கும் அருள் கூற என்பது திருப்புகழ். இப்பொழுது சாமியை கண்டாரு. கண்டு என்ன பண்ணினாரு? சாமியோடு கலந்து விட்டார், கூத்தில் கலந்து விட்டார். அதை கடவுள் மாமனிவர் சொல்றாரு. லேசா மூச்சுத்தான் இருந்துச்சா, வேற ஒண்ணுமே இல்லையா. கை கால் எதுவும் அசையவே இல்லையா. ரொம்ப நேரம் கழிச்சு தன் நினைவு வந்துதான்.
ரொம்ப நேரம் கழித்து பரவசமாக இருந்தவர் தன்வசமானார். பரவசமாக இருந்தவர் தன்வசமானார். அதன் பிறகுதான் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரையில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலானந்தானி கொள்தில்லை கண்டேனே. இது சங்கராபரணம்னு விருந்தராகும். சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலானந்தானி கொள்தில்லை கண்டேனே. இந்திரியம் என்பது மெய்வாய்கண் மூக்கு செவி. மெய்வாய்கண் மூக்கு செவி இந்திரியம் என்று சொல்லுவோம். இது என்ன பண்ணும் தெரியுமா? உலகப் பொருளிலே நம்மை ஈடுபடுத்தும். உலகப் பொருளிலே ஈடுபடுத்தும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாத்தும். புரியுதா? உலகப் பொருளிலே ஈடுபடுத்தும். விளங்குதா? அப்படி உலகப் பொருளிலே ஈடுபடுத்தினால் என்ன பண்ணுவான்? அந்த பொருளிலே இவன் தோய்ந்து அதை அனுபவிப்பான். அனுபவிச்சா என்ன வரும்? சிவஞானம் வராது, அஞ்ஞானம் உண்டாகும். அதனால என்ன பண்ணுவான்? நரகத்துக்கு போவோம். அப்போ சொல்றாரு பாருங்க, இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணறையில் வீழ்வேற்கு. அப்படிப்பட்ட அடியேனுக்கு சிந்தைதனை தெளிவித்து, சிந்தையை தெளிவித்தல், சிந்தையை தெளிவித்தல். கலங்கினா பொருள் தெரியாது. கலங்கின தண்ணீரிலே பொருள் தெரியாது. கலங்கின உள்ளத்திலே சிவம் தெரியாது. இதெல்லாம் விளங்குதா? நம்ம என்னென்னத்தை மனசில் வச்சிருக்கிறோம்? ஒன்றா ரெண்டா? பாப்பா என்னாதான் எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழு நெஞ்சம் புண்ணானது எல்லாம் போதும் பராபரமே. தாய்மானார் எத்தனையோ மனசில் வச்சுக்கிட்டு அதோட சாமியை கொஞ்சம் வச்சிருக்கிறோம். பரவாயில்ல, நாம தேவலாம். பல பேர் சாமியை மனசில் வைக்காம எல்லாம் வச்சிருக்கிறான். குப்பை கூடமெல்லாம் வச்சிருக்கிறான். இதெல்லாம் விளங்குதா? நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாமியை வச்சிருக்கிறோம். பரவாயில்ல, நம்ம அவனை விட ரொம்ப நல்லது. பரமஞானிகள் சாமியை மாத்திரம் வச்சிருப்பாங்க. மனசில் சாமியை மாத்திரம் வச்சிருப்பாங்க. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். அப்பர் சுவாமி, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்து. பரமஞானிகள் சாமியை மாத்திரம் வச்சிருப்பாங்க. அஞ்ஞானி குப்பைகளை வச்சிருப்பான், சாமியை வச்சிருக்க மாட்டான். நம்ம குப்பையும் வச்சுக்கிட்டு சாமியை வச்சிருக்கிறோம். உள்ளம் பெருங்கோயில், உள்ளம் பெருங்கோயில். அதனாலே சிந்தையை தெளிவை தெளிவு என்றால் சிவத்தை தவிர மற்ற எந்த பொருளையும் எண்ணாத நிலை. சிவத்தை தவிர வேற எதையும் எண்ணாத நிலை. விளங்குதா? அதுதான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வோம். அது எப்போ, எவ்வளவு நேரம்? எப்போதும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறது, சாமியை அதை மனசில் நினைக்கிறது சாமானியமாக இல்லை. அதுக்குள்ளே என்னென்னமோ வந்துருக்கு. மனநூறு கோடி துன்பு நொடிமீதிலே நினைந்து மதனூடலே முயங்கி அணுதாக என்பது திருப்புகழ். ஒரு நொடி நேரத்தில் 100 கோடி துன்பத்தை நினைக்குதான். பரமஞானிகள் சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் எண்ண மாட்டார்கள். சிவத்தை தவிர ஒன்றை தவிர வேறு ஒன்றையும் எண்ண மாட்டார்கள். ஒன்றை தவிர வேறு ஒன்றையும் எண்ண மாட்டார். அது நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன், நீயலார் பிரிதுமற்றின்மை நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்துடைக்கை வல்வான். நினையாமல் நினைந்து, எதை நினையாமல்? உலகத்தை நினைக்காம சிவத்தையை நினைந்து. அதை குறியாது குறித்தறியும் நெறிய தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு ஒரு சிந்தையற்று அறிவற்ற அறியாமையும் அற்றதுவே என்பது கந்தர் அனுபூதி. பரமஞானிகள் சிவத்தை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டார். சிவத்தையே நினைந்தால் சிந்தை தெளிவாக இருக்கும். உலகத்தை நினைச்சா குழப்பம் வந்துடும். உலகத்தை நினைச்சா குழப்பம் வந்துடும். விளங்குதா?
அதனாலே சிந்தையை சிந்தை தெளிந்துருச்சுன்னா என்ன ஆகும்? தெளிந்த திணீரிலே பொருள் தெரியும், தெளிந்த உள்ளத்திலே சிவன் தெரியும். தெளிந்த நீரிலே பொருள் தெரியும், தெளிந்த உள்ளத்திலே சிவன் தெரியும். சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி. இப்போ மாணிக்கவாசகர் வேறு, சிவம் வேறும், சிவபெருமான் இல்லை. அதுவும் நீங்கள் திருப்பரந்துறையில் பார்த்தீங்கன்னா எல்லா உற்சவமும் எல்லா உபசாரமும் மாணிக்கவாசகர் தான், எல்லாமே மாணிக்கவாசகர் தான். மாணிக்கவாசகர் சாமியார்னு சொன்னல, இல்லை, பல கோடிக்கு அதிபதி. சாமியார் இல்லைப்பா, பல கோடிக்கு அதிபதி. என்ன காரணம்? எல்லாமே அவருக்கு கொடுத்துட்டாரு. தன்னுடைய அதிகாரம், உற்சவம், ஆபரணம், சொத்து சகலமும் மாணிக்கவாசகருக்கு கொடுத்துட்டாரு. தந்தது ஒன்றனை கொண்டது என்றனை. அதனாலே மாணிக்கவாசகர் சிவமாக ஆகிவிட்டார். சிவமாக்கி சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமேலா ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் என்றால் சிவத்தை மாத்திரம் நினைத்தா ஆனந்தமாக இருக்கும். கொண்டாட்டி உள்ள வீடு வாச பணம் காசு நடந்தால் வேதனையாக இருக்கும். தெரியுதா இல்லையா? அப்பா பாப்பா 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 சிவத்தை மாத்திரம் நினைந்தா என்னமா இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். சரி, இப்போ நமக்கெல்லாம் அப்படி வரமாட்டேங்குதே. வரும் இப்படியே பழக பழக வந்துடும். அப்புறம் அவனே சிந்தையை தெளிய வைப்பான். யாரு தெளிய வைக்கிறது? அவன் தான் தெளிய வைக்கும். சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அந்தமில்லா ஆனந்தம். ஆனந்தம் அந்தமில்லாதது, முடிவில்லாத ஆனந்தம். இப்போ உலகத்தில் ஆனந்தம் இருக்குல்ல. இப்போ அல்வா சாப்பிட்டா ஆனந்தமாக இருக்குமா? ஜிலேபி சாப்பிட்டா ஆனந்தமாக இருக்குமா? எவ்வளோ நேரம் இருக்கும்? சும்மா ஒரு நொடி நேரம். அப்புறம் சாப்பிட்டதே தெரியாது, அந்த நேரம் தான். அதனால தான் உலக இன்பங்களை சிற்றின்பம் என்பது, சிவன் தருகின்ற இன்பத்தை பேரின்பம் என்பது. விளங்குதா? அதனாலே முடிவில்லாத ஆனந்தம், முடிவில்லாத அந்தமில்லா ஆனந்தம் அணிகொடுதில்லை கண்டேன், தில்லை கண்டேனே. அதான் தில்லையை கண்டாலே முத்தி, தில்லையை கண்டாலே முத்தி. அதைத்தான் இப்போ சொன்னல அந்த பதஞ்சலி வியாக்கிரபாத மகத்து உத்தரே, உண்டால் தான் இன்ப வரும் உலகில் உள்ள மிக்க சுவை பொருள் எல்லாம். இப்போ இங்கே அல்வா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாவுக்கு சுவையா தெரியுமா? தெரியாதில்ல, எடுத்து வச்சாத்தான் தெரியும். அதுபோல உண்டால் தான் இன்ப வரும் உலகில் உள்ள மிக்க சுவை பொருள் எல்லாம். கண்டாலே இன்ப வரும் கனக சபை திருநரணம் கண்டுவார், கண்டாலே இன்ப வரும். அதனாலே முடிவில்லாத ஆனந்தம் எப்போதும் உள்ளது, நிலையாக இருக்கின்ற ஆனந்தம். அந்த மேல ஆனந்த அணிகொள்தில்லை கண்டேனே. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு. இரண்டாவது பாட்டு பிறவி. பிறவி இருக்கே, இது எதனால வந்தது? வினையினாலே வந்தது. பிறவியாகிய இந்த மரத்துக்கு, பிறவியாகிய இந்த மரத்துக்கு விதை வினை. வினை ரெண்டே எழுத்துட்டேன். வினைக்கு எத்தனை எழுத்து? ரெண்டே எழுத்து. அதுக்கு இருக்கிற பவர் சொல்லி முடியும். அந்த ரெண்டு எழுத்துக்கு இருக்கிற பவர், ரெண்டு எழுத்துக்கு பவர் அதிகமாப்பா. இப்போ சிவங்கிறதுக்கு எத்தனை எழுத்து? ரெண்டு எழுத்து. விதிங்கிறதுக்கு எத்தனை எழுத்து? ரெண்டு எழுத்து. ஊழுங்கிறதுக்கு எத்தனை எழுத்து? ரெண்டு எழுத்து தான். வினைங்கிறதுக்கு எத்தனை எழுத்து? ரெண்டு எழுத்து. ரெண்டு எழுத்துக்கு பவர் அதிகம், பவர் அதிகம். அதனாலே பிறவி இருக்குதா? இது காரியம், இது காரியம். இந்த காரியத்துக்கு காரணம் எது? வினை. வினை வினையினாலே பிறவி வந்தது, வினையினாலே பிறவி வந்தது. பிறவியினாலே வினை வருவது. மரத்தினாலே விதை வரும், விதையினாலே மரம் வரும். வினையினாலே பிறவி வரும், பிறவியினாலே வினை வரும். அதனால வினைய தொலைச்சிடணும், வினைய தொலைச்சிடணும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியும். வினை செய்யப்படாது, நல்வினையா செய்யணும். அதையும் சிவன் அருளாலே செய்கிறேன்னு நினைச்சா வினை இல்லை, அதே அவசியமே. நல்வினையை செய்யணும், அந்த வினையும் சிவன் கருணையினாலே செய்கிறேன்னு நினைச்சா வினை இல்லை, வினை இல்லை. இப்போ நான் பேசுகிறேன்னா, நான் பேசுகிறேன்னு நினைச்சா வினை, இது புண்ணியம்தான்.
நான் பேசுகிறேன்னு நினச்சா வினையா போகும், நல்வினையா போகும். நான் பேசலே சிவன் பேச வைக்கிறான், நடராஜர் பேச வைக்கிறான்னு நினச்சா அது சிவ புண்ணியமாகும். அருமை 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 அருமை. இது நல்ல கருத்து. எப்படி பரமசிவா? அடாடாடாடாடாடா. இது நான் பேசுகிறேன், நல்லதானே பேசுகிறோம், சிவத்தை பற்றி தானே பேசுகிறோம். நான் பேசுகிறேன் என்று நினைத்தால் நல்வினையாகும். இல்லை அம்பலவாணர் பேச வைக்கிறார் நினைச்சா சிவ புண்ணியமாகும். அதே போல நீங்க நான் கேட்கறேன்னு நினைச்சீங்கன்னா நல்வினை, அம்பலவாணர் கேட்க வைக்கிறார் நினைச்சா சிவ புண்ணியம் சிவ புண்ணியம் சிவ. அதனாலே இப்படி வினைதான் பிறவிக்கு காரணம், வினைதான் பிறவிக்கு காரணம். பிறவி வந்தால் துன்பம் தானே. சரி சரி, அந்த பிறவி வராமல் இருக்கிறதுக்கு வினை இல்லாமல் போகணும், வினை இல்லாமல் போகணும். வினை இல்லாமல் போகணும்னா என்ன பண்ணணும்? எவனுக்கு வினை இல்லையோ அவனை பிடிச்சிக்கணும். வினை இல்லாதவன் யாரு? வினையே கிடையாது. இன்னொன்று ரகசியம் தெரியுமா? இன்னொரு ரகசியம். இப்போ நமக்கு ஜாதகத்தில் ஏடநாட்டு சனி, அட்டமத்து சனி, அப்புறம் மனைவி கிரகம் மறைஞ்சு போச்சு, புள்ள கிரகம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது, புரியுதா? அண்ணன் தம்பி எதிரியாக இருக்கிறேன், இப்படிலாம் இருக்குது. இல்லை இது உங்கள் ஜாதகப்படி ஏழை இந்த மாதிரி குடும்பாதிபதி போய் 6 8 மறைஞ்சு சனி ராகுவோட உண்ணதுனால குடும்பத்து ஜனமெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருக்கும், வீட்டுக்காரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, புரியுதா இல்லையா? அப்படின்னு ஜாதகத்தில் சொல்கிறோமா? அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தினந்தோறும் அதான் சொல்கிறேன், வேலையை சொல்கிறேன்னா. சரி, இப்படி கிரகம் இருப்பதனாலே, சாதகம் இருப்பதனாலே நமக்கு எல்லாம் பாதகமாக இருக்குது. சாதகம் இருப்பதனாலே எல்லாம் பாதகமாக இருக்குது. சிவபெருமானுக்கு சாதகமே இல்லை, எல்லாம் சாதகமாக இருக்குது. சாதகம் இல்லை, எல்லாம் சாதகமாக இருக்குது. நமக்கு சாதகம் இருப்பதனால பாதகமாக இருக்கு. உண்டா இல்லையா? பிறந்தா தானே கிரகம், இன்ன வருஷம் இன்ன மாதம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு பிறந்தான். இல்லை, பிறப்பு இல்லை, ஜாதகம் இல்லை, கிரகம் இல்லை, நல்ல பொண்டாட்டி. அந்த பயக 2 பேரும் ஒன்றா நம்பர் பயக. அப்பா பாப்பா பாப்பா அப்பா அப்பனுக்கு மேலே பேர் வாங்கிட்டானுங்க. நல்ல மனைவி, சொன்னபடி கேட்குற மனைவி, நின்றுனா நிற்கிறா, பொண்ணா போறா, வானா வர. கடவுள், என்ன காரணம்? சாதகம் இல்லை, கிரகம் இல்லை. விளங்குதா? அதனாலே இப்படி சாதகம் இல்லாமையினாலே அவருக்கு எல்லாம் சாதகமே. எல்லாவற்றிற்கும் மூல காரணம் வினை. வினை வினையினால் தான் கிரகம் அமைகிறது. அவன் செஞ்ச வினைக்கு தகுந்தா போல பிறக்கும் காலத்தில் கிரகங்கள் இருப்பான். கிரகங்கள் பாரபட்சமாக இருக்க மாட்டாங்க. அவன் செஞ்ச பாபுனை தகுந்தா போல கிரகங்கள் செய்யும். அவங்க ஒன்றும் பாரபட்சமாக எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க சம்திங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. நல்ல விளங்குதா? அந்த மாதிரி பேச்சே கிடையாது, அங்கே பேச்சே கிடையாது. சட்டப்படி செய்வார். நவக்கிரகம் 9 பாப்பா வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன். இன்னைக்கு வருஷப்பரப்பனைக்கு அதிகம் கேட்டுங்க, புரியுதா? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழிலோடாலை விளைசன்னல் உண்ணி வடசெம்பு நங்கு நகழ நான்முகன் ஆதியாய பரமாபுரத்து மறைஞான ஞான முடிவன் தானூறு கோளும் நாடு அடியாரை அழியாத வண்ண உரதை ஆன சொன் மாலையோது அடியாருள் வாணில் அரசாழ்வரானை நமதே. நம்ம பார்வதீபதையே. இப்போ உங்களுக்கெல்லாம் 9 கிரகமும் இன்னிலிருந்து நல்லதே செய்யும். இது யாருடைய உத்தரவு? திருஞான சம்பந்தருடைய உத்தரவு. ஆகஸ்ட் மாதம் 1947 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை பூச நட்சத்திரம்
ராத்திரி 11:45 மணிக்கு சுதந்திரம் கிடச்சது இந்த நாட்டுக்கு. 1947 ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை பூச நட்சத்திரம். வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் தான் தாண்டவ காட்சியை தந்தார். வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்தது. சுதந்திரம் வந்ததா? சுதந்திரம் வாங்கிக்கும்போது நல்லா ஞாபகம் கேட்டுக்க, ஏன்னா பல பேருக்கு தெரியாது. சுதந்திரம் வாங்கும்போது அந்த மவுண்ட்பேட்டன் பிரபு கேட்டார் நேருக்கிட்ட, எப்படி நீங்கள் சுதந்திரம் வாங்கிறது எப்படி வாங்கிக்கிறீன்னு கேட்டார். நல்லா ஞாபகம் போடுங்க, இது பல பேர்த்துக்கு உலகத்தில் யாரும் சொல்லலை. எப்படி வாங்கிக்கிறீன்னு கேட்டார் யார்? மவுண்ட்பேட்டன் ஒரு ஆங்கில பிரபு. அப்போது நேரு சொன்னார், ஜவஹர்லால் நேரு சொன்னார், எனக்கு அதில் அனுபவம் இல்லை. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, எனக்கு அனுபவம் இல்லை. ராசாஜிக்கு தான் அனுபவம், ராசாஜிக்கு தான் அனுபவம். அதனால் அவர்கிட்ட நான் சொல்கிறேன். நாரு ராசாஜிக்கிட்ட சொன்னார், நல்லா கவனமாக கேளுங்க. ராசாஜி சொன்னார், நம்ம நாட்டிலே ஒரு பதவியை பெறுவதுன்னு சொன்னால் குரு மூலமாக தான் பெற்றுக்கொள்கிற வழக்கம் நம்ம நாட்டிலே. அதனால் நான் திருவாவூர் ஆதீனத்துக்கு போய் சன்னிதானத்துக்கு கேட்டு உத்தரவு வாங்கிட்டு வரேன்னு வந்தாருப்பா. இங்கே வந்து சொன்ன உடனே சன்னிதானம் வெள்ளியிலே செங்கோல் பண்ணி தங்க முலாம் பூசி உடனே அந்த படையனில் ராசாஜி ஒரு ஓதுவார், திருவாவூர் ஆதீனத்து தம்பரானோட டில்லிக்கு அனுப்பிச்சாங்க. விளங்குதா? அங்கே போய் ராத்திரி 11:45 மணிக்கு தேவாரம் ஓதுவார். தேவாரம் பாட, கோளறு திருப்பதிகம் பாட, ஆன சொன் மாலை ஓதும் அடியாருள் வானில் அரசாளுவர் ஆனை நமதே என்ற கோளறு திருப்பதிகத்தை பாட, அந்த வேளையில் பாடி முடித்த உடனே மவுண்ட்பேட்டன் பிரபு கையில் இருந்து தம்பிரான், திருவாவூர் ஆதீன தம்பிரான் அந்த செங்கோலை வாங்கி நேரு கையில் கொடுத்தார். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்தது தேவாரம் பாடி வந்தது. செங்கோல் வாங்கி கொடுத்தது தேவாரம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தது தேவாரம். தமிழ் வாங்கி தந்தது தமிழ்நாடு வாங்கி தந்தது. அந்த செங்கோல் ஒரு மூலையில கிடந்தது. அந்த செங்கோலை கண்டுபிடிச்சு எத்தனையோ பிரதமருக்கு பின்னால இப்ப வந்திருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் அந்த செங்கோலை கண்டுபிடிச்சு அதை ஓதுவார்களை வர செய்து ஆதீனங்கள் எல்லாம் வர சொல்லி தேவாரம் பாட சொல்லி அதை முக்கியமான இடத்திலே முதல் இடத்திலே பார்லிமெண்டிலே அந்த செங்கோலை நிறுவி இருக்கிறாரு. அதனால இந்த ஒரு நன்றிக்காக மோடியை மறக்கப்படாது. மோடி இல்லையா காசி கிடைக்காது, அயோத்தி கிடைக்காது. முதல்ல இந்த நன்றிக்காக செய்யணும். தேவாரம் பாடி செங்கோலை எங்கே நிறுவினாரு? பார்லிமெண்டில். ஆகையினால இப்போ வருகிற தேர்தலில் மோடியை மறந்துடாதீங்க. புரியுதா? இந்த மாதிரி பிரதமர் கிடைக்காது ஆச்சரியம். ஆகவே அப்படி வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனச்சிறிது நினையாதே தளர்வு எதி கிடப்பேனே, வினையினாலே பரவி அந்த வினையை அனுபவிக்கிற காலத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிச்சு அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற காலத்தில் சாமியை மறந்து திரிந்து இங்க இருக்கிற வேதனையில சாமியை நினைக்க முடியுமான்னு அப்படி வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனச்சிறிது நினையாதே தளர்வு எதி கிடப்பேனே, என பெரிது ஆண்டு கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலேயே அனைத்துலகம் துளுந்தில்லை அம்பலத்தை கண்டேனே. விளங்குதா? சாமி நினைக்க வைக்க, சாமி நினைக்க வச்சா தான் நம்ம நினைப்போம். இப்போ நம்ம நினைக்கிறோமா? சாமி நினைக்க வைக்கிறாரா? நினைக்க வைக்கிறோம். ஒன்றி உருகால் இணையாது இருந்தாலும் இருக்க விட்டாய். அடுத்தாப்புல ஒரு பாட்டு பாருங்க. உருத்தெரியா காலத்தை என் உள்புகுந்து உளம் பண்ணி. பரமஞானிகள் ஆன்மாவிலே சிவம் கலந்து இருக்கும். அது கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த ஆன்மாவுக்குள்ளே சிவம் இருக்கும். அதான் உருத்தெரியா காலத்தே என் உள்புகுந்து உளம் பண்ணி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் ஜோபதத்தை அறுத்தியினால் நாயடியின் அணிகொடுதலை கண்டேனே. விளங்குதா? கல்லாத புல்லறிவீர் கடைப்பட்ட நாயனை. மாணிக்கவாசகரை போல தன்னை தாழ்த்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. ஞாயிற்கடையான் நாயனை. அது இன்னொரு இடத்துல சொல்றாரு. நாயின்னா பணக்கார வீட்டு நாய்க்கு பவர் வேற, நடிகர் வீட்டு நாய் ஏசி காரில் போகும். புரியுதா? அந்த மாதிரி நாயல்ல. நான் ஊர் ஞாயிற் கடையானேன். ஊர் ஞாயிற் கடையானேன். ஊரை சுற்றிட்டாலே இது அங்கே போய் அடிவாங்க இங்கே போய் அடிவாங்களே. இதில் அந்த நாயில கடைசி நாயா. அப்படி தன்னை தாழ்த்தி
கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லான நாய் வந்து வனப்பெய்து இருக்கு வண்ணம் பல்லூரும் காண எந்தன் பசுவாசம் மறுத்தானை. அதான் மாணிக்கவாதருக்கு அருள் செய்யும் போது சிவகணங்கள் 999 கைலாயத்தில் இருந்த சிவகணங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதுப்பா. ஐயோ, இவருக்கு செஞ்ச மாதிரி நமக்கு செய்யலையே சாமின்னு சிவகணங்கள்லாம் இயங்குச்சான். சிவகணங்கள் கைலாயத்திலிருந்து சிவகணங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. நம்ம கைலாயத்தில் சாமி கூடவே இருந்தால் நமக்கெல்லாம் சாமி இப்படி பண்ணலையே, இவருக்கு இப்படி பண்ணுறாரேன்னு அந்த சிவகணங்களாக நினச்சதான். பல்லோரும் காண எந்தன் பசுவாச அறுத்தானே, எல்லோரும் இறஞ்சதில்லை அம்பலத்தையே கண்டேனே. சாதி குலம் பரப்பன்னு சுழிப்பட்டு தடுமாறும். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப சாதி வெறி இருக்கப்படாது. எல்லாத்துக்கும் சாதி தெரியும், சமயம் தெரியாது. எல்லாம் சமயம் போல் இருக்கிறேன், சமயத்தில் இல்லை. என்னால் புரியுதா? சமயத்தில் இருக்கணும். என்ன சமயத்தில் இருக்கணும்? சைவ சமயத்தில் இருக்கணும். ஆச்சா, சாதி குலம் பிறப்புன்னு சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலிய நாயேனை அல்லல் இருத்து ஆட்கொண்டு பேதை குணம் பெறர் உருவம் யான் எனது என் உரை மாய்த்து கோதில் அமுது ஆனானை கொலாவுதில்லை கண்டேன். பிறவிதனை அறமாற்றி, பிறவியை மாற்றுவதான் முக்கியமானது. பிறவியை மாற்றுவதான் முக்கியமானது. பிறவியை அறுக்கிறதுல யார் கெட்டிக்காரன்? சிவபெருமான் தேவன். என்ன காரணம்? அவனுக்கு தான் பிறவி இல்லை. அப்புறம் எல்லாம் பிறக்கிறவை எல்லாமே பரமா விஷ்ணுக்களெல்லாம் என்ன பிறப்பார்கள் இறப்பார்கள். 100 கோடி பரமர்கள் நுங்கினார், 6 கோடி நாராயணர் ஆங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இருந்து இது இல்லாதவன் ஈசன் ஒருவன். இன்னொரு ரகசியம் தெரியுமா? பரப்ப அறுக்கிறதுல நான் தான் கெட்டிக்காரேன்னு சொல்றாராம் நடராசன். இந்த பார்வை இருக்குது பாரு. இப்போ நேராக நடராஜர் இப்படி இருப்பாருப்பா, இப்படி இருப்பார், இப்படி இருக்கிறாரா? யாரை பார்க்குறாரு? அம்பாளம். அம்பாள் இவரை பார்க்குறாரா? அப்படி பாரு. இது கம்பீர நடனம். கம்பீர நடனம். என்ன கம்பீரம் தெரியுமா? பிறப்பை அறுப்பதில் நான் தான் கெட்டிக்காரேன்னு காட்டுறதா இருந்தா அதுதான் மாய பிறப்பருக்கும் மன்னன். மன்னன்னா கெட்டிக்காரன். பிறப்பை அறுப்பதிலே மன்னன். சில பேர் சாப்பாட்டில் மன்னனாக இருப்பான், புரியுதா? நல்லா பாடுறவனை பார்த்து சொன்னா சொல்லுவா, பாட்டில் மன்னையா, பாட்டில். இவன் பிறப்பை அறுப்பதிலே மன்னன், மாய பிறப்பருக்கு மன்னன். அதே திருவாத ஊரடிகள் புராணத்தில் சொல்றாரு. திருவாத ஊரடிகள் புராணத்தில் சொல்றாரு இந்த குறிப்பை. எந்த குறிப்பை? இந்த மாதிரி ஆடுறாருல்ல, அதுவும் நான் சொல்லிவிடுறேன். நன்னும் பிறவி ஒழித்து உயிர்க்கு, நன்னும் பிறவி ஒழித்து உயிர்க்கு, பிறவியை ஒழித்து உயிர்க்கு நலஞ்சேர் முத்தி கொடுப்பதற்கு எண்ணும் சமய கடவுளரில் யானே வல்லன் என பதமேல் வண்ணந்துகள் பொற் கடல் அணிந்து மதுகை கொடியும் கட்டி அருள் பெண்ணம்பிகை கண் காண நடம் செய்வானந்த பெருந்திருக்கால். கடவுள் மாமுனிவர் எழுதிய திருவாத ஊரடிகள் புராணம். அதுக்கு மேலே குமரகுரு சாமி சொல்றாரு, இப்படி ஆடுறாரா, இந்த கையை, இந்த அபயகரம், இந்த வீசியகரம், அந்த தூக்கிய திருவடி நேராக இருக்கும். தூக்கிய திருவடி இந்த இந்த திருக்கரம் தூக்கிய திருவடியை காட்டுதா? இந்த கையை மேலே இருக்குதா? இது என்ன சொல்லுதான்? ஒரு தடவை கும்பிடுங்க இந்த திருவடியை ஒரு தடவை கும்பிடுங்க. போதும் உங்களுக்கு முத்தி போதும். எதை? இது கூடங்கதி ஒருகால் கும்பிட்டால் போதும் என குமரகுரு சாமி, கூடங்கதி ஒருகால் கும்பிட்டால் போதும் என நாடு அபிநயத்தை நாடிற்றால் ஓடிய காதனார் காண ஒரு கால் காட்டி கை அமைத்து நாதனார் செய்யும் நடம். இன்னொரு ரகசியம் சொல்றேன். இன்னொரு ரகசியமெல்லாம் வெளியில் வரல, இன்னைக்கு வருது. ஒரு காலை ஊண்டி இருக்கிறாரா, ஒரு காலை தூக்கி இருக்காரா? எதுக்கு எடுத்திருக்கிறார் தூக்கிய காலை? கும்பிடுற அன்பருடைய முடியலை சூட்டுவதற்காகும். அப்படி சூட்டுறதுக்கு திருவடி எடுத்திருக்கிறான்னா எங்க நின்னா அவன் சூட்டுவான்? கனகசபையில் நின்னா சூட்டுவானா? கனகசபையில் அவன் திருவடி கீழே இருக்கும், நம்ம தலை மேலே இருக்கும். கனகசபைக்கு கீழே நின்று பார்த்தா திருவடி மேலே இருக்கும். அதனால கனகசபையில் ஏறக்கூடாது.
இவங்க தான் ஏற உரிமை. என்ன காரணம்? அவனுக்கு உபசாரம் பண்ணுறவங்க இவங்க தான். கும்பிடுறவெல்லாம் கீழே நின்று தான் கும்பிடணும். இப்போ சிதம்பர மகத்துவம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். சிதம்பர மகத்துவம்னு 174 பாட்டு எழுதியிருக்கிறேன். நம்ம தீட்சிதர்கிட்ட கேதாரத்துக்கிட்ட கொடுத்துருக்குறேன். அது இன்னும் ஒரு 2 மாதத்தில் இங்கே வெளியிடுவோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் நிறையா கைங்கரியம் பண்ணுங்க. இந்த பவானிக்காரங்க மாகேஸ்வர பூசை பண்ணியிருங்கோ. விளங்குதா? அதில் எழுதியிருக்கிறேன், திருவடிய அன்பர்களிடம் முடிமேற் சூட்ட திருப்பாதம் எடுத்துள்ளான் தெரிந்து கொள்வீர். எதுக்கு எடுத்திருக்கான் திருவடியை? கீழே நின்று கும்பிடுறவங்க தலையில் சூட்டுவதற்காக. திருவடிய அன்பர்தம் முடிமேற் சூட்ட திருப்பாத எடுத்துள்ளான் தெரிந்து கொள்வீர். ஒருமையுடன் கனகசபை கீழே நின்று உற்றவனை பெற்றவனை உற்று நோக்க பெருமையுள்ள திருவடியினம் தலைமையிலாகும். பேரிதன் மேல் வேறுண்டோ இல்லை இல்லை. அருமையுள்ள சிற்றவையும் கனகசபை ஒன்றே. ஆதலினா வணங்கி நாம் அருள் வருவோம் வாரி. கனகசபை மேலே போனீங்கன்னா கனகசபை சுவாமி அபிஷேகம் பண்ணி கொள்வதற்காக, அலங்காரம் பண்ணி கொள்வதற்காக 4 அபிஷேகமும் கனகசபையில், 2 அபிஷேகம் பேரம்பலத்தில். இதெல்லாம் விளங்குதா? தினந்தோறும் அபிஷேகம் படிக்கலிங்கம் கோவேதரகு கனகசபையில் சாமி அபிஷேகம் பண்ணி கொள்ளுகிறடா. அபிஷேகம் பண்ணிக்கொள்ளுறாரு, அபிஷேகம் பண்ணுகிறவங்க 2 பேர் தான் இருக்கணும். கனகசபையில் ஏறிட்டேன்னு பெரிய பெருமையாக நினைக்கிறார். தவறு. இதெல்லாம் சொல்ல ஆள் இல்லை, அவ்வளவுதான். விளங்குதா? ஆகையினால கனகசபையில் ஏறக்கூடாது. மையன்பர்கள் ஏறக்கூடாது. கீழே நின்று பார்த்தா தான் திருவடி தலைமையில் இருக்கும். விளங்குதா? ஆகையினாலே இப்படி பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பென்று இவையரண்டு உறவினோடு ஒளியச் சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழிலூர் தில்லைநகர் திருச்சிற்றம்பலம் பண்ணி மறையவரும் வானவரும் அணங்கிடரான் கண்டேன். பத்திவையும் பரிசுமிலா பசுபாதம் அறுத்தருளி பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமே. ஆகையாலே பத்தி பரிசு இவை பசுபாசத்துக்கு இருக்காது, பசுஞானத்துக்கு இருக்காது, பாசஞானத்துக்கு இருக்காது. உலகத்தில் இருக்க ஆசை வச்சிருக்கிறவனுக்கு சிவனுடைய அருள் கிடைக்காது உலகத்தில். அதுக்கு நீங்கள் ஆசையை விட்டுறாதீங்கப்பா. ஆசை இருக்கணும், இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். விளங்குதா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எல்லா கடைசியில் அங்கேயே வச்சிருவான். உலகு புரியுதா? அதனால் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மான். அருளிலேயே ஆசை இருக்கணும், பொருளிலேயே ஆசை இருக்கணும். புரியுதா? அதனாலே பத்திமையம் பரிசுமிலா பசுபாசம் அறுத்தொழி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனன் தென்கையிட்டார் திருப்பாதம் கட்டுவித்து வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே. சித்தத்திலே அவருடைய திருவடியை வச்சு, அவருடைய சித்தத்திலே இவர் திருவடியை வச்சு, அவருடைய சித்தத்தினாலேயே தன்னுடைய திருவடியை கட்டிக்கிட்டார் அவரே சிவபெருமானே. அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டுங்கு அறிவின்றி விளைவொன்றும் மரியாதே வெறிவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்த அளித்தன்னை ஆண்டானை களவிலா வானவரும் தொழுந்தில்லை கண்டேனே. பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கியுள்ள தொழி வளர உழைப்பிலா அன்பருளி. பாங்கு பரிசு எல்லாம் நிறைய விரிவுரை சொல்லணும். பாங்கு பரிசு, பாங்குன்னா புரியுதா? எல்லாம் நன்றாக செய்தல் பாங்கு. பத்துடையீர் ஈசன் பலவடியீர் பாங்குடையீர். நல்ல பாங்கா சமைச்சிருக்கிறாம்மா. அருமை அருமை அருமை. பாங்குன்னா நன்றாக செய்தல், பாங்குன்னா நன்றாக செய்தல். பத்தி நன்றாக பண்ணுது. பத்திக்கு முக்கிய காரணம் எது? முக்கிய அடிப்படை சிவதீட்சை. சிவதீட்சை இல்லைன்னா பத்தி பொதுவாக சாமி கும்பிடுறேன், அவ்வளவுதான். சிவதீட்சை எல்லாரும் சிவதீட்சை வாங்கிக்கணும். சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சைன்னு இருக்குது. அந்த தீட்சை வாங்கி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சிவபூஷை பண்ணணும். பண்ணலைன்னா பிறவி வீணா போகும். சிவபூஷை பண்ணலைன்னு வச்சுக்கோப்பா, பிறவி வீண். பூசை இல்லாதான் உண்டி புழுப்பணம் புலையன்கட்டான். பூசை இல்லாதான் உண்டி புழுப்பினம் புலையன்கட்டான். மாசுள பாவமுக்கும் வாடினர் தீயில் விழுந்து நாசமாவதுவே நற்கூலம் பிறந்தானேன்னு தேசுளார் அவரை தீண்டில் தெரிசிக்கில் நிறைக்கில் பாவம். பூசை பண்ணாதவனை நினைச்சா பாவமா, கண்டா பாவமா. அப்படின்னா நம்ம வெளியிலேயே போகக்கூடாது. உலகத்தில் பூசை பண்ணாதவன் தான் நிறையா இருக்கிறேன். விளங்குதா? கட்டாயம் சிவபூசை பண்ணணும். அதுக்கு நல்ல ஆச்சாரிய இடத்துல ஆகம விதிப்படி, ஆகம விதிப்படி சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை வாங்கி பூசை பண்ணணும். புரியுதா? பூசை பண்ணலைன்னா ஜென்ம வீணா போச்சு, ஜென்ம வீணா போச்சு. சிறப்பிலை பூசை செய்திடாரேனில். சிறப்பிலை வெகு பேர் பக்தனாக இருக்கிறான்,
தீட்சை இருக்கிறது இல்லை, பூசை இருக்கிறது இல்லை, முறை தெரிகிறது இல்லை. விளங்குதா? சிறப்பிலை பூசை செய்திடார் எனில் பிறப்பும் வீணே பெற்றதும் வீணே, இறப்பது இருப்பது இரண்டும் ஒன்றே, பிறப்பது பின்னவர் மிருக ஜாதியத்தில் புறாணும். நல்ல சூடாக பாட்டுக்கு பார்த்தியா? அவன் இருக்கிறது ஒன்று. அதனாலே சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சையை வாங்கி தினந்தோறும் முறையாக பஞ்சாட்சர ஜபம் சிவபூசையை கட்டாயம் பண்ண வேணும். நல்ல விளங்குதா? அப்படி பூஜை பண்ணலைன்னா ஜென்மம் வீணா போச்சு. அப்புறம் காலம் வந்துடும். அப்புறம் காலம் வந்துருச்சுன்னா காலன் வந்துடுவான். காலம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? காலன் வந்துடும். காலன் வந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். அதனாலே உள்ள போதே பாருய்ய, உள்ள போதே பாருய்ய. ஆகையினாலே பிறவி நிலை இல்லாதது இருக்கும்போதே சிவபெருமானை வழிபட்டு அருளை சேர்த்துக்கணும், அருளை சேர்த்துக்கொள்ளணும். பிறவிதரை அரைமாற்றி பிரிமுப்பு என்ற இரண்டும் பாங்கியனோடு பரிசொன்று அறியாத நாயேனை ஓங்கியுள்ள துளி வளர உழைப்பில அன்பருளி வாங்கிவனை மல அறுத்து வான்கருணை தந்தானே 4 மர பயிர்தில்லை அம்பலத்தையே கண்டேனே. பூதங்கள் 5 ஆகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமெலா பெருமையனை கேதங்கள் கிடுத்தாண்ட கிளருடைய மரகதத்தை வேதங்கள் துடுதெத்து வழங்குதில்லை கண்டேனே. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே. இப்போ கண்டபத்து 10 பாட்டும் பாடிக்கிட்டேன். அது விரிவுரை சொன்னால் ரொம்ப நாளாகும். ஆகையினாலே என்னுடைய சொற்பொழிவு எல்லாம் யூடியூப்பில் நிறையா வரும். யூடியூப்பில் செல்லில் நீங்கள் நிறையா புராணம் சொல்லியிருக்கிறேன். தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். பேசாத நாளெல்லாம் வேறவா நாள், கேட்காத நாளெல்லாம் கெட்ட நாள். கடதனை இடமாக ஆடுவானை கருவூரும் குடுமுடியும் கன்றாப்பூரும் மாடமலி மதுரை நகர் வாதவூரு வாழ்வானை வானவர்க்கு எட்டாதானை நாடவர்கள் கண்டுய கருணையாலே நல்ல புலி பதஞ்சலியின் அடிக்கச் செய்தார். கேடதரை நீக்க வல்ல புலியூரானை கேளாத நாளெல்லாம் கெட்ட நாடே. இப்படின்னு அப்பர் சுவாமி தாண்டகம் பாடியிருக்கிறார். அரியற்கு அரியானை அனந்த வேதம் அயராது தேடி இன்னும் காணாதானை திரிபுரம் முன்றெறியாகச் சிரித்திட்டானை திருமாலுக்காடியருள் செய்திட்டானை நரிபரியா பரிநரியா செய்திட்டானை நஞ்சமுதா உண்டுமையற்கு அமுது இருந்தானை கிரியரசன் மகள் காண ஆடுவானை கேளாத நாளெல்லாம் கெட்ட நாளே என்பது இப்படி குளித்தலையில் ஒரு பக்தன் இப்படி பாடியிருக்கிறான். சிவபெருமானை திறந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆகையினாலே அதற்கு அடிப்படை தீட்சை விளங்குத. திக்கையின்றி பூசை செய்தால் பயனொன்று இல்லை. தெரியாமல் கண்ணனும் செய்து வந்தான். ஊக்கமுடன் அவனுக்கு உபதேசித்து உறுதியுள்ள சிவலிங்கம் தந்து காத்த பாக்கியவான் ஓமன்மை தன்னை பெற்ற பலஜாலி புலிமுனியின் பாதம் போற்றி ஆக்கமுள்ள பதஞ்சலியின் பாதம் போற்றி அரணருளை எளிதாக அடையலாமே. இந்த ஊருக்கு புலியூர்னு பேர். இந்த ஊருக்கு புலியூர். என்ன புலியூர்? பெரும்பற்ற புலியூர். என்னென்றுங்கு உரை செய்வேன் செய்முனிவ என்னென்றுங்கு ஒரு சிதம்பர புராணம். என்னென்றுங்கு உரை செய்வேன் செய்முனிவ அந்தோ இவ்வுலகும் பொன்னின்ற சொன்னின்ற புலிப்பதனே யாவர்க்கு மிகப்பெரியோன். புலிப்பதனே வியாக்கரவாதனே யாவர்க்கு மிகப்பெரியோன் சுருதி ஏத்தும் பொன்னின்ற சிதம்பர அன்னவன் பெயரார் பெரும்பற்ற புலியூர் என்று மண்ணின்ற தென்றாலங் அவனது தேசிகனும் வாழ்வும் ஆவான். சிதம்பர புராணம். இந்த ஊருக்கு பெரும்பற்ற புலியூர். புலி இந்த ஊரில் பெரும் பற்று வைத்திருந்தபடியினால பெரும்பற்ற புலியூர். வியாக்கரவாதம். அவர் பூசித்த கோயில் இளமையாக்கினார் கோயில். இளமையாக்கினார் கோயில் பல பேருக்கு தெரியாது. சிதம்பரத்துக்கு போனீங்களான்னு கேட்பேன். பல பேர் போகலைன்னு சொல்கிறேன். இன்னும் அதுவும் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஆள் வந்தான், வயசு 75, வீட்டுக்காரியை கூட்டியிருந்தா அவளுக்கு 70. அந்த ஆள் பேர் நடராசன், அந்த அம்மா பேர் சிவகாமி. நீங்கள் சிதம்பரத்துக்கு போனீங்களான்னு இன்னும் போகலைன்னா விளங்குதா? அதுக்கு மேலே போனவர்களை கேட்டால் வனந்தீச்சரம் பார்த்தீங்களா புலீச்சரம் பார்த்தீங்களான்னா தெரியாதுங்கிறான். புலீச்சரத்தில் தான் வியாக்கரபாதர் பூசை, அனந்தீச்சரத்தில் பதஞ்சலி முனிவர் பூசை. விளங்குதா? அதுக்கு அனந்தீச்சரம் வந்துன்னா பாம்பு. விளங்குதா? அங்கே பூசை பண்ணதுனால இங்கே ஆடினார். ஆகையினால வந்தவங்களெல்லாம் அந்த புலீச்சரை வந்து தரிசனம் பண்ணுங்க. திருவாதகத்தை தினந்தோறும் படியுங்க. எல்லாம் சிவதீட்சை வாங்கிங்க. திருநீர் நிறையா பூசுங்க. எல்லாம் சைவமாக இருங்க. இதில் சைவமாக
சைவமாக இருங்க, சைவமாக இருங்க, சமயத்தில் சைவமாக இருங்க, உணவுலையும் சைவமாக இருங்க. ஏழு கட்டாயம் சிதம்பரத்துக்கு அடிக்கடி நேரம் கிடைச்சப்பெல்லாம் வந்து கும்பிட்டுவோங்க. இந்த சிதம்பரத்துக்கு வந்து கும்பிட்டுவோங்க. தில்லையை போல் தலம் கிடையாது, அங்கே ஆடுற சாமியை போல் சாமி கிடையாது, அந்த சாமியை பூசிக்கிற அந்தணர்கள் போல் அந்தணர்களும் கிடையாது. விளங்குதா? ஆகையினால இப்படிப்பட்ட பாக்கியமெல்லாம் நமக்கு எளிதாக கிடைத்திருக்கிறது. அது இந்த வருஷப்பிரபு குரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதுவும் வாரத்திலையும் முதல் வாரம், முதல் மாதம், முதல் வாரம், முதல் வாரம், முதல் நாள், முதல் வாரம், முதல் மாதம். இந்த நாளிலே முதலாக இருக்கிற தலத்தில் வந்து நம்ம சேர்ந்தோம் பாரு. அப்போ நம்ம எல்லாருக்குமே முதல் தான், எல்லாருக்குமே முதல். அதை எப்படி சொல்கிறாரு? செம்மநல அறியாத சிதடருடன் திரிவேனை மும்மமலம் அறுவத்து முதலாய முதல் வந்தார் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கருடைய வர அறுவரு வர சொல். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு தலமும் சாமியும் சமயமும் கிடைக்காது. அது நமக்கு எளிதாக கிடைத்திருப்பதனாலே எல்லாரும் பின்பற்றி எல்லாரும் சைவ சமயத்தில் சேர்ந்து சிவபூசையை செய்து சிற்றம்பலத்தை மறவாமல் வாழ்வீர்களாக. சகல பாக்கியமும் சிற்றம்பலமும் தருவானாக. நான் ஒரு இப்போ சிதம்பரம் மகத்துவம் பாடியிருக்கேன், அதில் சிவகாம சுந்தரி போற்றின்னு தனியாக பாடியிருக்கிறேன். அதில் என்ன பாடியிருக்கேன் தெரியுமா? ஒரு பாட்டு, இனியொரு பிறவி எனக்கு நீ தந்தால், சிவகாம சுந்தரிட்ட சொல்கிறேன், இனியொரு பிறவி எனக்கு நீ தந்தால், இனியொரு பிறவி எனக்கு நீ தந்தால் இமகிரி புதல்வி நீ இருக்கும் தனி நடம் புரியும் தில்லையில் தந்து தாண்டவம் காண நீ அருள்வாய். இனியொரு பிறவி எனக்கு நீ தந்தால் இமகிரி புதல்வி நீ இருக்கும் தனி நடம் புரியும் தில்லையில் தந்து தாண்டவம் காண நீ அருள்வாய். கனிமொழி செல்வி கற்பகவல்லி கந்தனை பெற்ற நற்செல்வி, கந்தனை பெற்ற நற்செல்வி தினமுனை வணங்க திருவருள் உரிவாய் சிவகாம சுந்தரி போற்றி என்று சிவகாம சுந்தரி தோத்திரம் பாடியிருக்கிறேன். பரந்தீஸ்வரத்துக்கு பாடியிருக்கிறேன், புலீஸ்வரத்துக்கும் பாடியிருக்கிறேன், திருமூலட்டானேஸ்வரத்துக்கு பாடியிருக்கிறேன். 174 சாமிகிட்ட கொடுத்து கேதாரத்துக்கிட்ட கொடுத்துருக்கிறேன். அதனால் அதுக்கு நல்ல அணிந்துரை அந்த விழா இங்கே நடக்கும். அதனால் இன்றைக்கு குரோதி வருஷம் முதல் நாளிலே இங்கே நம்மளை கூட்டி வச்சாம்பார் அந்த அம்பலவாணருக்கு நமஸ்காரம். பக்கத்தில் அந்த கூத்து பார்த்துக்கிட்டு இருக்காளே அவளுக்கு நமஸ்காரம், அந்தணர்களுக்கு நமஸ்காரம், உங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் 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 சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த சிதம்பரத்தில் தான் திருமுறையெல்லாம் கிடச்சிது, சிதம்பரத்தில் தான் இது கிடச்சிது. எது கிடச்சிது? திருப்புகளும் கிடச்சிது. ததுமா மலர் முடியாலே பதராத நூர் அடியாலே கரத்தாளமாகிய நொடியாலே மடிப்பிடியாலே சாடை பேசிய வகையாலே மிகு பாடை பூசிய நகையாலே பல தாறுமாறு மொழியாலே அனநடையாலே மோதி மீறிய முலையாலே முலை மீதிலேறிய கலையாலே வெகு மூடினானை விலையாலே மயல் கருமானார் மோகவாரிதி தனிலே நாடொரும் மூழ்குவே நினதடியாராகிய மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே. காதலாய் அருள் புரிவாய் நான் மறை மூலமே என உடனே மால்கரி காண நேர்வரு திருமால் நாரணன் மருகோனே. காதல் மாதவர் வலமே சூழ்சபை நாதன் நார்தமதிடமே வாழ்சிவ காமன் நாயகி தருபாலாபுலி சயில் வாழ்வே. இந்த வரியை கவனிங்க. வேத நூன்முறை வலுவாமே தினம், வேத நூன்முறை வலுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவே. புரியுதா? வேத நூன்முறை வலுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவே. வீறு சேர்வரை அரசாய் மேவியர் மேருமால் வரை என நீள் கோபுர மேலே வாயிலின் மயில் மீதேறிய
பெருமாடே முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி என்ன பட்டானை பத்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானை மலை எடுத்த ராவணனை தலைவத்து நெறியக்காலால் தொட்டானை புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றாமன்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதை. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான் வரை அரங்களோங்க நற்றவம் வெள்ளி வெல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம்ம பார்வதீபதையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம ஸ்ரீமத் ஆனந்த நடராஜாரியமுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தமிழ் புத்தாண்டிலே இறைவன் நம்மை பணித்து ஆனந்த நடராஜரும் மாணிக்க வாசகரும் என்ற தரப்பிலே கண்டப்பட்டு வினைப்பெருள் என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தலைச்சிறுதல் நினையாமல் தரவில்லை கிடப்பேனே இணைப்பதும் ஆட்கொண்டு என் பிறப்பதத்தை இடையே அனைத்தும் தில்லை அப்பளத்தையே கண்டேனே. ஐயா சிறப்பாக பண்ணாங்க. சைவ செம்மணி அவங்களை பற்றி டைட்டில் தான் நம்ம சொல்கிற டைட்டில் நிறைய வந்துட்டே இருக்கு. அப்பேற்பட்ட மகானுபாவமான ஸ்ரீமான் அவர்கள் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து சிறப்பித்தார்கள். அவருக்கு சிறப்பு செய்யறதுக்காக இன்றைக்கி நட்டாய் அவரை கூப்பிட்டுருக்கார். அது நட்டாய் திருவாரூருடைய அந்த பூஜைக்கூடிய அவர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து சிதம்பர சத்சங்கம்னாலே சத்சங்கம் நம்ம அழகி சொல்லணும். ஆண்டவர்களும் சான்றோர்களும் சத் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இடம் சத்சங்கம். அந்த சத்சங்கம் நெய்வேலி சத்சங்கம் கோயம்புத்தூர் சத்சங்கம் அதுக்கெல்லாம் இருக்கு. நம்மது நடராஜருடைய சிதம்பரேஸ்வரருடைய சத்சங்கம். நம்ம எல்லாரும் அது நண்பர். சரியா? அப்படிப்பட்ட சத்சங்கம் ஒவ்வொரு வருஷம் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். இந்த வருஷம் சித்திரையிலேருந்து 13 வரை 6 திருவாதிரையில் ஒவ்வொரு மாதமும் சமய சொற்பொழிவு ஏற்படுத்த சுவாமி நமக்கு உத்தரவிட்டிருக்கார். நாம் எல்லாம் சேர்ந்து சுவாமியுடைய கிருப்பையில் இவங்களுடைய பெரும் ஆசியோட வாழ்த்துகளோட நம்ம செய்ய போகிறோம். தொடர்ந்து நீங்கள்லாம் ஒவ்வொரு மாதம் வரணும். உங்களுடைய நம்பர்ஸும் பேரும் அந்த நோட்டை அந்த போட்டு எழுதி கொடுத்தோம்னா அடுத்த மாதத்துக்கு யார் வராங்க என்ன தேதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஜூன் 8 சனிக்கிழமை நடைபெறுகிறது. யாரை அடுத்து சுவாமி படிக்கிறாரோ அதை உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டு இந்த அளவில் பவானியிலேருந்து ஐயாவுடைய சிஷியெல்லாம் வந்திருக்கா. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பக்தர்கள்லாம் பொறுமையாக நம்முடைய அழைப்பை ஏற்று சைவத்தை புஷிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நமது சிதம்பரேஸ்வரத்தின் சார்பாக மகிழ்ச்சியும் நன்றியையும் மனப்பூர்வமான வாழ்த்துகளையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்தலை பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நமது சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் போதீஸ்வரர் அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்ம கோயிலில் வந்து எந்த ஒரு சைவ கோயிலோ ஏதோ ஒரு நடந்ததுன்னா சபாநாயகராக இருக்கக்கூடிய நடராஜருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு திருவாரூரை முதற்கொண்டு வச்சு தான் அந்த சைவ சமயத்தை அந்த சிறப்பை நடத்தணுங்கிற ஒரு சம்பிரதாயம் சிதம்பரத்தில் இருக்கு. அதனால சபாநாயகருடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஐயா வந்து இப்போதான் பதவியேற்றிருக்கார். ஒரு வருடத்துக்கு பிரம்மஸ்ரீ ஊனா வெங்கடேஸ்வரர் அவர்கள் வந்திருக்கார்கள். அவர் ஒரு சில வார்த்தைகள் ஐயாவை சுவாமி சார்பாக ஆசீர்வதித்து நாம் சிறப்பு செய்கிறோம். வெளியில் வரும்போது இப்போது செவிக்கு உணவு ஐயா கொடுத்தாங்க. நடராஜோட பிரசாதத்தை வெளியில் வயிற்றுக்கு உணவா சுவாமி தர இருக்கிறார். எல்லோரும் அன்பு கூர்ந்து நடராஜோட பிரசாதம் நம்மளதில் நடராஜ பிரசாதம் புளிசாதம் சக்கரை பொங்கல் பேக்கோட கொடுக்குறா. அவசியமாக பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக சௌக்கியமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் சத்சங்கத்தை தொடர்ந்து நீங்கள்லாம் ஆதரவு தந்து இதை உற்சாகப்படுத்தணும். மேன்மைக்குள் சைவநீதி விலங்குக உலகம் எல்லாம் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் சேர்ந்தாதான் அது சிறப்பு. அதை நிறைய செய்வோம். சுவாமி நமக்கு அனுபவப்படுத்தோம்னு சொல்லி இப்போது ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சிவம். திருச்சிற்றம்பலம். குளித்த புருவமும் கோப்பை செவ்வாயில் மின்சிரிப்பும் பனித்த சடையும் பவளங்கோல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. எல்லாம் அல்ல ஆலக்கூத்தன் அம்பலவாணனுடைய திருவருளினாலே குரோதி ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி நம்முடைய திருமுறைகளிலே
நம்முடைய ஐயா அவர்கள் தினமும் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் மாதிரி நம்மால் பேச முடியுமாட்டா? முடியவே முடியாது. ஒரு 2 கருத்துக்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல எல்லாருமே சாதாரணமாக திருமந்திரம் சொல்றது பிறவி எடுத்து மறுபடி இதிலேயே சுழல்றதுக்கு தான் இந்த உயிர்கள் விரும்புகின்றது. ஆனா ஒரு 18,000 பாட்டு உள்ள திருமுறையில ஒரு 2 பாட்டுல சுவாமி என்ன இந்த பூமியில பிறக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய பாடல் 2. அதுவும் 2மே தில்லைங்க. ஒண்ணு புனித பருவமும் இன்னொன்னு அன்னம்பாலிக்கும். இப்ப இந்த பிறவி வேணும், இத்தனை பாடல்கள் எல்லாம் எங்கேயுமே பிறவி வேணும்னு கேட்கல. என்ன விட்டுரு சேர்த்துன்று இப்படிதான் அவர் சொல்றாங்க. ஆனா நடராஜாவை பார்க்கிறதுக்கு இங்க வரணும்னு எனக்கு பிறவி கொடு, மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தில். ஐயா அந்த பாட்டு தான் சொல்றாங்க, என்ன மறுபடியும் தில்லையில பொறுக்க வைக்க. இனியொரு பிறவி எனக்கு நீ தந்தால் இமகிரி புதல்வி நீ இருக்கும் தனிநடம் புரியும் தில்லையில் தந்து தாண்டவம் காண நீ அருள்வாய். அந்த காலத்தை ஓட்டி தான் அவர் சொல்றாரு இந்த வார்த்தை. அடுத்தது என்னன்னா 100 கோடி பிரம்மர்கள் நொந்தனர், 1000 கோடி விஷ்ணு அவர்கள் இறந்தனர் அப்படிங்கிற ஒரு பாடலை சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அடையாளமா சுவாமிக்கு ஒரு ஆபரணம் இருக்கு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கும். சுவாமிக்கு ஒரு 32 தலைகள் கொண்ட பிரம்ம கபால மாலை அப்படின்னு ஒண்ணு சாத்திரம். தலைமாலை. ஆமா. இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, சுவாமி எந்த ஆபரணத்தையும் தனக்கு வேணும்னு கேட்கல. தெய்வங்களுக்கு நாம் என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதையெல்லாம் சுவாமிக்கு சாத்தி பெருமைப்படுறதும் புகழ் பெறுறதும் அதெல்லாம் நம்முடைய திருப்திக்காக. அதுல ஒரு ஆபரணமா அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரம்ம கபால மாலை அப்படின்னு ஒண்ணு. அத 32 தலைகள் இருக்கும். எதுக்கு 32 தலைகள் இருக்கு? ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த எண்ணிக்கைக்கு அதிக பலன்கள் உண்டு. நம்ம அஷ்டோத்தர அர்ச்சனைன்னா அஷ்டோத்தர சதம்னு பேர், அப்படின்னா 108. அது மாதிரி 1008. ஒவ்வொரு எண்ணிக்கைக்கு ஒவ்வொரு பலன், ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு விதமான பலன்களை அந்த எண்ணிக்கை சொல்லுது. இந்த 32க்கு என்னால முடிஞ்சது 2 விளக்கம் தான். ஒண்ணு என்னன்னா, சுவாமி நம்முடைய மாணிக்க வாசகர் இன்று உன்னிடம் பேரு பெற்றேங்கிறார். திருவாசகத்துல சிவபுராணத்துல 32வது வரியில இன்று பேரு பெற்றேன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் எல்லாம் பாடினதெல்லாம் சுவாமியோட கலந்து எழுதினது. அதுதான் சுவாமி கொண்டு உட்கார்ந்து எழுதினார். அந்த 32 இங்க 32 பிரம்மாக்களுடைய தலைகளாக சுவாமி அணிஞ்சிட்டு இருக்கார். இது எதுக்குன்னு கேட்டா, ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. ஒரு காரியம் இருந்தால் ஒரு காரணம், ஒரு காரணம் இருந்தால் ஒரு காரியம் நிச்சயம் உண்டு. அதை காட்டுவதற்கு இந்த பிரம்ம கபால மாலை என்று சுவாமிக்கு சாற்றப்படுகிறது. அதுல நம்ம சாதாரணமா மாலைகள் எல்லாம் பார்த்தா கீழே ஒரு குண்டலம் மாதிரி ஒண்ணு இருக்கும், குமிழ் சொல்லலாம், குண்டலம் மாதிரி இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா 4 தலைகள் இருக்கும். அடையாள நிமித்தம் பிரம்மாவுக்கு 4 தலைகள் அப்படிங்கிற அடையாளம் 2 பக்கம் 4 தலைகள் அமைஞ்சிருக்கு. இது எதுக்குன்னா, நம்ம நடராஜாவை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு நான் போடவே போறேன், பேசாதனாலதான் பிறவானால சொல்லிட்டேன். அது போல நம்ம நடராஜாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய சிதம்பர சங்கம் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கும்
கிருஷ்ணசாமி தீட்சிதர் அவர்களுக்கும் இந்த அமைப்பினருக்கும் எல்லாம் அல்ல ஆடக்கூத்தன் அமரவாதன் திருவருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும். இந்த நிகழ்வானது தொன்று தொட்டு நடைபெற வேண்டும். இதற்கு பயன் பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். இந்த நிகழ்வானது மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். ஐயா அவர்கள் பதஞ்சலி வியாக்கிரபாதர் இல்லைன்னா இன்னைக்கு சுவாமி இங்க இல்லை. அதை பத்தி ஒரு நூல் வெளியிட்டார், ஒரு 10 வருஷம் இருக்கும் எப்படியும், நாடார் சத்திரத்துல. அந்த நூல் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் போல் யாரும் இல்லை. அருள்பற்ற பெரியோர்கள் அநேகர் உண்டு, ஆனாலும் பதஞ்சலியார் புலியை போல தெருள்பற்ற மாமுனிவர் உலகில் இல்லை. தென்திசைக்கோர் பெருஞ்செல்வன் தேடி தந்தார், பொருள் பெற்ற திருக்கூத்து புவனம் உய்ய பூரணி கண்டு உளமுகளை புரிந்து வைத்த இருள் பெற்ற உலகினுக்கு ஒளிய தந்த இருமுனிவர் கடல் வாழ்த்து இனிது வாழ்வோம். அதனால அந்த நூலையும் வெளியிட்ட பொழுது கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஐயா அவர்களை பத்தி புகழறதே கிடையாது, இது புகழ்ச்சி கிடையாது. என்னன்னா அது ஒரு வெள்ளம், நம்ம வாங்கிக்கணும். இப்ப புயல்லாம் அடிச்சிருக்கு, எவ்வளவு நம்மளால எடுத்துக்க முடியும், எவ்வளவு நம்மளால உணர முடியுங்கிறதுதான் அவர்கிட்ட நம்ம பெறக்கூடிய ஒரு கொடுப்பனை. அதனால ஐயா அவர்களை என்னால ரொம்ப ஒரு புகழ்ச்சி ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக சொன்னேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்வானது தொன்று தொட்டு நடைபெறணும்னு எல்லாம் வல்ல பெருமானை வேண்டி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய சிதம்பர சச்சங்கத்தின் சார்பில் சிறப்பு செய்யும். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த சிதம்பரேஸ்வர சங்கத்தினுடைய இதை இன்டராக்ட் பண்ணி செய்யக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இருக்கா, அவளாமல் இங்கே முன்னாடி வரணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். மிஸ்டர் சுரேஷ், மிஸ்டர் ஜெயராமன், மிஸ்டர் சரவணன், மிஸ்டர் மாரன் கோவிந்தசுவாமி, மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் குணசேகரன், ஸ்ரீனிவாசன் எல்லாம் இங்கே வரணும், வேலைக்கு முன்னாடி வரணும். தயவுசெய்து அன்பு கொண்டு சிவசிவா உங்க எல்லா சார்பாகவும் அப்போ எல்லாரும் இருக்கா. ப்ரொஃபஸர் வெங்கடாஜன் ஐயாவும் இங்கே வரணும். அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து இவெல்லாம் பிகைன்ல நம்ம செய்யறோம்னா அதை செய்ய வைக்கிறது நடராஜ அவ மூலியமா தான். அதனால அவெல்லாமும் ஐயாவுக்கு வேணும்னா நமக்கு தெரிஞ்சாலும் ராமநாதன் சார் அவர்கள் 30 நிலைக்கு கூப்பிடுறோம். இந்த இடத்தை கொடுத்து உதவி நமக்கு கைட் பண்ணக்கூடிய இந்த தம்பதிகள் அவள் இந்த உங்களுடைய எல்லாருடைய பார்வையில் வரணும். ஓம் சிவா நன்றாஜா. வந்து சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் ஆனந்தராஜபுரத்து மேலே க்ஷேமம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஜெககாத்திரம், சௌக்கியம், சர்வாகிரத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை. ஐயாவுக்கு தேகாரோக்கியம், சரீரம், வஜ்ரம், திகாரிஷ பிரார்த்தனை கொடுக்கணும். ஆனந்தமா எங்கும் பதினாறு புள்ளி விளையாடி நம்ம சைவத்தை பரப்பணும். நம்ம எல்லாரும் சிசுவேஷனை பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் ஸ்ரீமஸ்து பிரணவ தியானம் 5 டைம்ஸ் நம்ம சிதம்பரேஸ்வர சேர்க்கக்கூடிய சுபூர்த்தி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்கு இன்ஸ்பிரேட் பண்ணி இந்த டெக்னாலஜிலாம் கொடுத்து நமக்கு கூடயே கைட் பண்ணிருக்கிற தமிழில் டாக்டரேட் பண்ண சபாபதியை பெயர் வைக்கக்கூடிய சபாபதி ஒரு சகோதரிய பையன், நம்ம பையன், அவரை கூட ஹெல்ப் பண்ணி சிவா
சபாபதி வாங்க சபாபதி. நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவார், நிறைய டெக்னாலஜிலாம் அவளுக்குள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கார். தமிழ்லாம் நான் டாக்டரேட் பண்ணுவேன், எம்ஏ எம்பி பண்ணி டாக்டரேட் பண்ணியிருக்கார். நிறைய வார்த்தை சொல்லுவோம். நிறைய வார்த்தை சொல்லுவேன். நேரம் குறைவாக இருப்பதனால் ஐயாவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நான் சொல்றதை விட மாணிக்கவாசர் சொல்ற மாதிரி சொல்லணும்னா, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு தருவார் அச்சோவே. இதனுடைய அருமை தெரிந்தவர்கள் இதை விட ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அதனால திரும்ப சொல்லி அப்படி ஐயா அவர்கள் பேசுகிறார். அந்த உரையை நம்ம கேட்டிருக்கோம். இந்த இடத்துல ஐயா சொன்ன மாதிரி அவர் பேசினார், நாம் கேட்டோம்னு சொல்றதெல்லாம் விடை. இறைவன் பேச வைத்தார், இறைவன் கேட்டார். அப்போ அத்தனை எனக்கு அருளியவாறு ஆறு தருவார் அச்சோவே நம்ம மனம் கூர்ந்து ஆனந்தமா சொல்லலாம். அப்படி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். எல்லாரும் பிரசாதம் வாங்கிக்கணும். மகிழ்ச்சி. நன்றி. ஓம் சிவா.